ஆதி திருச்சபையின் இரண்டாம் பகுதி. ஆதி திருச்சபையில் எழுப்புதல் எப்படி நடந்தது? Presenting by Reverend D. David, Gamaliel Bible College, மும்பை, இந்தியா. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், கிரேக்க மொழியில் அப்போஸ்டுலோஸ் என்ற பதத்திற்கு அனுப்பப்பட்டவன் என்று பொருள். இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தபோது அப்போஸ்தலர்களைத் தேர்ந்தெடுத்தார். அவர்கள் யாரெனில் பேதுரு, அந்திரேயா, செபதேயுவின் குமாரர் யாக்கோபு, யோவான், பிலிப், பர்தலோமேயு, மத்தேயு, தோமா, யூதா, அல்பேயுவின் குமாரர் யாக்கோபு, சீமோன் மற்றும் யூதாஸ் ஸ்காரியோத்து என்பவர்கள் ஆவார்கள். வேதாகமத்தில் என்ற எண் புதிய இஸ்ரவேலின் கோத்திரங்களை குறிக்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் என்ற பதத்திற்கு கிரேக்க மொழியில் அப்போஸ்டுலோஸ் என்ற பெயர் அளிக்கப்பட்டவர் என்று பொருள். இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தபோது அப்போஸ்தலர்களைத் தேர்ந்தெடுத்தார். அவர்கள் பேதுரு, அந்திரேயா, செபதேயுவின் குமாரர் யாக்கோபு, யோவான், பிலிப், பர்தலோமேயு, மத்தேயு, தோமா, யூதா, அல்பேயுவின் குமாரர் யாக்கோபு, சீமோன் மற்றும் யூதாஸ் ஸ்காரியோத்து என்பவர்கள் ஆவார்கள். வேதாகமத்தில் என்ற எண் புதிய இஸ்ரவேலின் கோத்திரங்களை குறிக்கின்றன. நாள் இயேசு கிறிஸ்து பரமேற முன்பு எருசலேமில் சில நாட்கள் காத்திருக்கும்படி தன் சீடர்களிடம் கூறினார். அப்பொழுது பரிசுத்த ஆவியான தேற்றரவாளனை அனுப்புவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். பெந்தெகொஸ்தே என்னும் நாளின் போது இயேசுவின் சீஷர்களில் பேர் எருசலேமில் ஒரு மேல் வீட்டில் கூடியிருந்தபோது பரிசுத்த ஆவியான தேற்றரவாளனின் அருட்பொழிவை பெற்றுக் கொண்டார்கள். இதுவே திருச்சபையின் பிறந்த நாளாகும். இந்த மேல் வீட்டு அறை இயேசுவானவரின் சீஷர்களுக்கு கொடுத்த கடைசி இராவிருந்து லாஸ்ட் சப்பர் இடமாக மட்டும் அல்லது பரிசுத்த ஆவியான தேற்றரவாளனின் அருள்மாறி அனுபவத்தை பெற்ற இடமாகும். எருசலேமில் இருந்து இதுதான் கிறிஸ்தவத்தின் முதல் திருச்சபையாகும். அப்போஸ்தலர்கள் எல்லோரும் ஒரு மேல் வீட்டில் தங்கி இருந்து கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டார்கள். கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு ரோமானிகளின் பங்களிப்பு. கிரேக்கர்கள், ரோமானிகள் மற்றும் யூதர்களின் பங்களிப்பு முக்கியமானதாக இருந்தது என்பதால் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு ரோமானிகள் முக்கியமான பங்களிப்பு என்று சொல்லப்படுகிறது. ரோமானிகளின் பங்களிப்பு. ரோமா பேரரசு முழுவதும் கிறிஸ்தவம் தடையின்றி பரவுவதற்கு ரோமானிகளின் சட்டம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் ரோமானிகள் கலாச்சாரம் உதவியாக இருந்தன. அரசியல் பங்களிப்பு. ரோமா பேரரசானது கிறிஸ்தவம் வளருவதற்கு சாதகமான அரசியல் சூழ்நிலையை உருவாக்கின்றன. கிமு இல் ரோமா பேரரசனாக இருந்த அகஸ்து ராயன் ஆட்சி காலத்தில் பிஎக்ஸ் ரோமானா அல்லது ரோமானிகள் அமைதி ஆரம்பமானது. இது கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கு சாதகமாக சூழ்நிலையை உருவாக்கிக் கொடுத்தது. சட்டப்பூர்வ பங்களிப்பு. ரோமானிகள் பேரரசானது உலகத்திற்கே காவலர்களாக இருந்து வன்முறைகள் மற்றும் சட்டவிரோதமான காரியங்கள் எதுவும் நடைபெறாமல் பார்த்துக் கொண்டார்கள். இவர்கள் உலகளாவிய சட்டமுறையை ஏற்படுத்தி எல்லாவற்றிற்கும் மேலாக உச்சநீதி மன்றம் என்ற நீதிமன்றம் இருக்கிறது என்று உணர்வுக்கு வரப்போகிறது. பிலிப்பியர் வசனம் தாக்கத்தில் கிறிஸ்தவர்கள் பரலோக குடியுரிமையை கொண்டவர்கள் என்ற குறிப்பிட்ட தாக்கம் ஏற்பட்டது. ரோம பேரரசானது ரோமானியரல்லாதவர்களுக்கு மட்டும் ரோமானிய குடியுரிமையை வழங்கியது. பண்டைய காலத்தில் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி பெற்றால் தோல்வியுற்ற நாட்டின் தெய்வங்களும் தோற்றவர்களாக கருதப்படுவார்கள். இதனால் அவர்களிடத்தில் ஒரு ஆன்மீக வெற்றிடம் காணப்பட்டது. இந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவத்தின் நற்செய்தி மூலமாக தொடப்பட்ட இவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டார்கள். ரோமானிய இராணுவம். ரோமானிய பேரரசிடம் எதிரிகளால் வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு வலிமை வாய்ந்த இராணுவமும் மற்றும் சிறந்த தொழில்நுட்ப கருவிகளும் இருந்தது. ரோம பேரரசு வைத்திருந்த பாதுகாப்பு படையினால் ஆதி திருச்சபை நற்செய்தியாளர்கள் பயமின்றி எல்லா இடங்களுக்கும் சென்று எல்லா மனிதர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க பயமில்லாமல் சென்றார்கள். ரோம பேரரசில் அநேக கிறிஸ்தவர்கள் இராணுவ வீரர்களாக பணியாற்றியதால் இராணுவ வீரர்களும் பல்வேறு இடங்களுக்கு பாதுகாப்புக்கு செல்லும் போதெல்லாம் அங்கிருக்கும் தங்களுடைய சக வீரர்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்ததினால்
பல இராணுவ வீரர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக கிறிஸ்தவ இராணுவ வீரர்கள் மூலமாகத்தான் இங்கிலாந்து தேசத்தில் முதலாவது கிறிஸ்தவம் அறிமுகமானது. சாலை போக்குவரத்து ரோம பேரரசின் தொழில்நுட்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சாதனங்கள் மூலமாக ரோம பேரரசு முழுவதும் நேர்த்தியான தரமான சாலை போக்குவரத்துகளை அமைத்து பல நகரங்களை இணைத்தார்கள். இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்ட கிறிஸ்தவ மிஷனரிகள் பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து அங்கிருந்த கைவினைகளை நடத்தி வந்துள்ளனர். கலைஞர்கள் சிறு தொழில் செய்பவர்களிடம் கிறிஸ்துவின் நற்செய்தியை பரப்பினார்கள். ரோமானிய பேரரசு முழுவதும் பொதுவான மொழி பேசப்பட்டதால் கிறிஸ்தவம் மிகவும் வேகமாக பரவியது. ரோமானிய சட்ட ஒழுங்கு ரோமானிய பேரரசில் சட்ட ஒழுங்குகளை பாதுகாக்க சிறப்பான காவல்துறை இருந்ததினால் யூத மதத் தலைவர்களிடமிருந்து பவுலப்போஸ்தலனை கொலை செய்யும் முயற்சியிலிருந்து பாதுகாத்துக் கொண்டார்கள். இல்லையென்றால் நிச்சயமாக பவுல் கொல்லப்பட்டிருப்பார். ஒருவேளை பவுல் கொல்லப்பட்டிருந்தால் கிறிஸ்துவின் நற்செய்தி ரோம பேரரசு முழுவதும் சென்றிருக்காது. மேலும் புதிய ஏற்பாட்டு நூல்கள் மற்றும் கிறிஸ்த கோட்பாடுகள் இல்லாமல் இருந்திருக்கும். இப்படி ரோமானிய பேரரசு கிறிஸ்தவம் வளருவதற்கு முக்கியமான பங்களிப்பை கொடுத்தது. கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு கிரேக்கர்களின் பங்களிப்பு ரோமானியர்கள் கிரேக்கர்கள் மேல் அரசியல் வெற்றியாளராக இருந்திருக்கலாம். ஆனால் கிரேக்கர்கள் கலாச்சார ரீதியாக ரோமானியர்களை ஜெயித்தார்கள். ஆரம்ப நாட்களில் கிரேக்க மொழியானது கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு சாதகமாக தத்துவ ரீதியாக மற்றும் அறிவுபூர்வமாக சிறந்த பங்களிப்பை கொடுத்தது. கிரேக்க மொழி கிறிஸ்துவை பற்றிய உலகளாவிய நற்செய்தியை அறிவிப்பதற்கு உலகளாவிய மொழி அவசியம். பண்டைய காலத்தில் கிரேக்க மொழியானது உலகளாவிய மொழியாக இருந்ததால் கிறிஸ்தவ நற்செய்தியாளர்கள் புதிய ஏற்பாட்டை கிரேக்க மொழியில் எழுதினார்கள். அப்படியே யூதர்களும் எபிரேய வேதாகமத்தை கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்து அதற்கு செப்டுவேஜன்ட் என்று அழைத்தார்கள். கலாச்சார பங்களிப்பு கிரேக்கர்கள் உலக அளவில் செழிப்பான கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டிருந்தார்கள். அவர்களின் ஓவியக்கலை, சிற்பக்கலை, கட்டிடக்கலை, கைவினைப் பொருட்கள், மொழி, உணவு வகைகள், மத வழிபாட்டு ஆகியவை கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு சாதகமாக இருந்தன. கிறிஸ்தவ போதனைகளானது கிரேக்க கலாச்சாரத்திற்கு சாதகமாக இருந்ததினால் அது அநேகரைக் கடந்து செல்ல உதவியது, கவர்ந்து கிறிஸ்தவத்தை உலகளாவிய மதமாக மாற்றியது. கிரேக்க தத்துவம் பண்டைய காலத்தில் இருந்த பழைய மதங்களை எல்லாம் கிரேக்க தத்துவங்கள் அழித்து கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு முக்கியமாக இருந்தது. பழைய மதங்களில் பல தெய்வ வழிபாடுகள் இருந்தன. இந்நிலையில் பவுல் அப்போஸ்தலன் கிரேக்க அறிஞர்களான சாக்ரடீஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் மற்றும் ஸ்தோயிக்கர்களின் தத்துவங்களை உள்வாங்கி கிறிஸ்துவின் நற்செய்தியை எழுதினார். இது கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு பெரிய பங்களித்தது. வேதாகமம் கிரேக்க தத்துவம் கிரேக்க தத்துவஞானியான ஜெனுஃபேனஸ் என்பவர் முதலில் பல தெய்வங்கள் கோட்பாட்டை அறிவு பூர்வமாக எதிர்த்ததினால் பண்டைய பல மதங்கள் அழிந்து ஒரே கடவுள் என்ற கோட்பாட்டை ஏற்படுத்தியிருந்தது. எபேசியர் வசனம். கிறிஸ்து பிறந்த காலகட்டத்தில் உச்சநிலையிலிருந்த கிரேக்க தத்துவமானது பிளேட்டோ மூலமாக ஸ்டோயிக்ஸ் மற்றும் எபிக்யூரியனிசம் போன்ற தத்துவத்திற்குள் சுருங்கிவிட்டது. ஸ்டோயிசிசம் தத்துவமானது கடவுளை தந்தையாகவும் மற்றும் மனிதர்களிடம் சகோதரத்துவத்தையும் ஒழுக்க நெறிமுறைகளையும் கற்பித்தது. ஆனால் எபிக்யூரியனிசம் தத்துவமானது சிற்றின்பம், உலக ஆசாபாசம் மற்றும் உலக வாழ்க்கையை மையமாகக் கொண்டதாயிருந்தது. பிலிப்பியர் வசனங்கள். தத்துவஞானியான அரிஸ்டாட்டில் என்பவர் காட் இஸ் பிரைம் மூவர் என்ற தத்துவத்தை கூறி கடவுள்தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தார் என்றும் இந்த பிரபஞ்ச வாழ்க்கை நிலையானது அல்ல என்றும் கூறினார். எபேசியர் வசனம். தத்துவ ஞானிகளான சாக்ரடீஸ் மற்றும் பிளேட்டோ ஆகியோர் இந்த உலகம் நிரந்தரமல்ல, இது தற்காலிகமானது என்றும் உண்மையான உலகத்தின் நிழல் என்று கற்பித்தார்கள். கொரிந்தியர் அதிகாரம். ஆத்துமா அழியாதது என்றும் உயிர்த்தெழுதல் உண்டு என்று போதித்த பாரம்பரிய கிரேக்க தத்துவங்கள் எல்லாம் கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு உதவியது. வானம், பூமி மற்றும் திருத்துவம் போன்ற போதனைகளுக்கு பிளேட்டோவின் தத்துவங்களே காரணமாகும். கிறிஸ்தவமானது பிளேட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில் ஆகியோரின் தத்துவங்களை உள்வாங்கி கடவுள் சர்வ வல்லமை, எல்லாம் அறிந்தவர் மற்றும் எங்கும் இருப்பவர் என்ற இறையியல் கருத்தை நிலைநாட்டியது.
கிரேக்க தத்துவ ஞானியான டோலமி என்பவர் இப்பிரபஞ்சத்தின் மையமே பூமிதான் என்று கூறியதை திருச்சபை ஏற்றுக்கொண்டது. இவையாவும் ஆரம்பகால கிறிஸ்தவ சிந்தனையை வடிவமைத்தது. கிறிஸ்தவ மதத்தின் வளர்ச்சிக்கு யூதர்களின் பங்களிப்பு. உலகத்தையே கலக்க இருந்த கிறிஸ்தவ மதத்திற்கு யூத மதம் உறுதியான அடித்தளம் அமைத்து கொடுத்தது. எப்படியெனில் எருசலேம் ஆலயமும் மற்றும் யூத பாரம்பரியமும் கிறிஸ்தவ மதத்திற்கு உறுதுணையாக இருந்தது. இயேசுவானவர் யூதராக இருந்து யூத கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் நன்கு அறிந்திருந்தார். ஒரே கடவுள் கோட்பாடு. பிற மதங்களில் இருந்த பல தெய்வ கோட்பாடுகளுக்கு எதிராக யூத மதமானது ஒரே கடவுள் கோட்பாட்டை வலியுறுத்தியதை கிறிஸ்தவமும் ஏற்றுக்கொண்டது. பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள் இதற்கு பின்பு விக்கிரகாராதனையில் இறங்கவில்லை. ஆகவே ஒரே கடவுள் கோட்பாடே யூதர்களின் ஜெப ஆலயங்களில் போதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. மனித அறிவின் தத்துவங்கள் மூலம் கடவுளை கண்டுபிடிக்க விரும்பிய கிரேக்கர்களைப் போல் யூத மதமானது கடவுளை கண்டுபிடிக்க முனைப்பை காட்டாமல் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று கருதி ஒரே கடவுளை மாத்திரமே ஆராதனை செய்ய வலியுறுத்தியது. மேசியா பற்றிய நம்பிக்கை. யூதர்கள் இவ்வுலகில் மேசியா என்று ஒருவர் வருவார் என்ற நம்பிக்கையே ரோமானிய உலகில் பகிர்ந்து கொள்ளுகின்றனர். பிரபலப்படுத்தியதோடு மேசியாயாவானவர் பூமியில் நீதியாக ஆளுகை செய்வார் என்று சொல்லப்பட்டது. இதனால் பாலனாக பிறந்த இயேசுவை காணவே வருகையின் முன்னாள் மேசியாவின் சாஸ்திரிகள் மேசியாவை நன்கு அறிந்து வைத்திருந்தனர். கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்குப் பிறகும் இயேசுவின் சீடர்கள் மேசியாவை தேடிக் கொண்டிருந்தனர். இவை கிறிஸ்தவ மதத்தின் வளர்ச்சிக்கு யூத மதத்தின் பங்களிப்பாகும். நீதி நெறிமுறைகள். யூத மதமானது மோசேயின் 10 கட்டளைகள் மூலம் சட்டதிட்டங்களை ஏற்படுத்தி தூய்மையான நெறிமுறைகளை இந்த உலகிற்கு வழங்கியது. ரோமானிய, கிரேக்க மதங்கள் யாவும் பாவம் என்பது புறம் சம்பந்தப்பட்டது என்று போதித்துக் கொண்டிருந்த காலத்தில் பாவம் என்பது அகம் சம்பந்தப்பட்டது என்று கூறியது. ஆயினும் யூத மதத்தில் ஒருவர் பாவத்திலிருந்து விடுதலை பெற செய்ய வேண்டிய பலி செலுத்தும் மீட்பின் கோட்பாடுகள் சிக்கலை சந்தித்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் மூலம் உலகில் அனைத்து மனிதர்களின் பாவங்களையும் நீக்கி இரட்சிக்கும் என்று கிறிஸ்தவம் போதித்தது. யோவான் வசனம். யூத மதத்தின் இந்த சட்டதிட்டங்கள் பெரும்பாலான நாடுகளின் சட்டங்களாயிற்று. யூத வேதாகமும் கோட்பாடுகளும் யூத மக்களின் வேதாகமமான பழைய ஏற்பாடும் மற்றும் யூத பாரம்பரியமும் ஆதி திருச்சபையின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களித்தது. ஆதி திருச்சபையில் முதல் ஆண்டுகளில் கிறிஸ்தவ நற்செய்தியாளர்கள் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் என்று வருகிற இடத்தில் மேசியாவாகிய இயேசுதான் அவர் என்று போதித்ததினால் பலர் யூத மதத்திலிருந்து மேசியாவைக் காணவும் அதனை நம்புவதை தொடர்ந்து மாற்றினார்கள். கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார்கள். கிறிஸ்தவ மதத்தின் கோட்பாடுகள் பெரும்பாலும் யூத மத கோட்பாடுகளில் இருந்து எடுக்கப்பட்டன. வரலாற்றின் தத்துவம். கடவுள்தான் இந்த உலகத்தை படைத்தார் என்பதனால் படைப்பின் வரலாற்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என்பது யூத மத தத்துவம் வலியுறுத்தியது. ஆகவே படைப்பின் மூலம் இவ்வுலகம் ஆரம்பமாகி இறுதியாக ஒரு அழிவில் முடியும் என்ற கோட்பாட்டை ஆதரித்தார்கள். இதில் உலகத்தை படைத்த சர்வவல்லமையுள்ள கடவுள் உலகத்தின் இறுதியில் மனிதர்களின் கிரியைகளுக்கு தக்கவாறு நியாயம் கொடுக்கப்படுகின்றது என்பது கிறிஸ்தவ மதம் ஏற்படுத்தியது. இவையாவும் கிறிஸ்தவ மதத்தின் வளர்ச்சிக்கு பெரிய பங்களிப்பை கொடுத்தன. கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு யூதர்களின் பங்களிப்பு. உலகத்தையே கலக்க இருந்த கிறிஸ்தவத்திற்கு யூதமதம் உறுதியான அடித்தளம் அமைத்து கொடுத்தது. எப்படியெனில் எருசலேம் ஆலயமும் மற்றும் யூத பாரம்பரியமும் கிறிஸ்தவ மத வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தது. இயேசுவானவர் யூதராக இருந்து யூத கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் நன்கு அறிந்திருந்தார். பிற மதங்களில் இருந்த பல தெய்வ கோட்பாடுகளுக்கு எதிராக யூத மதமானது ஒரே கடவுள் கோட்பாட்டை வலியுறுத்தியதை கிறிஸ்தவமும் ஏற்றுக்கொண்டது. பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள் இதற்கு பின்பு விக்கிரகாராதனையில் இறங்கவில்லை. ஆகவே ஒரே கடவுள் கோட்பாடே யூதர்களின் ஜெப ஆலயங்களில் போதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. மனித அறிவின் தத்துவங்கள் மூலம் கடவுளை கண்டுபிடிக்க விரும்பிய கிரேக்கர்களைப் போல யூத மதமானது கடவுளை கண்டுபிடிக்க முனைப்பை காட்டாமல் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று கருதி
ஒரே கடவுளை மாத்திரமே ஆராதனை செய்ய வலியுறுத்தியது. மேசியா பற்றிய நம்பிக்கை. யூதர்கள் இவ்வுலகில் மேசியா என்று ஒருவர் வருவார் என்ற நம்பிக்கையே ரோமானிய உலகில் நம்பிக்கின்றனர். பிரபலப்படுத்தியதோடு மேசியாயாவானவர் பூமியில் நீதியாக ஆளுகை செய்வார் என்று போதித்து மேசியாவின் வருகைக்கு காத்திருந்தார்கள். இதனால் பாலனாக பிறந்த இயேசுவை காண வேண்டிய சாஸ்திரிகள் நிச்சயமாகவே மேசியாவை அறிந்து வைத்திருந்தார்கள். கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்குப் பிறகும் இயேசுவின் சீடர்கள் மேசியாவை தேடிக் கொண்டிருந்தார்கள். இவை கிறிஸ்தவ மதத்தின் வளர்ச்சிக்கு யூத மதத்தின் பங்களிப்பாகும். இயேசு இயக்கம், பாறை போன்ற பேதுருகள் ஆதி திருச்சபையின் தலைவர்களாக இருந்தனர். அவர்களுக்கு முதலில் பேதுரு என்பவர் தலைவராக இருந்து ஜீசஸ் மூவ்மெண்ட் அல்லது இயேசு இயக்கத்தை முன்னெடுத்துச் சென்றார். இவ்வியக்கத்தின் மூலமாக இயேசுவை இரட்சகராகவும் தேவனுடைய குமாரனாகவும் எல்லா மனிதர்களையும் இரட்சிப்பதற்காக பூமிக்கு வந்தவராகவும் பேதுரு போதித்தார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எல்லோரும் பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்கப்படுவார்கள் என்றும் போதித்தார். ஆகவே இவருடைய போதகத்தால் ஒரே நாளில் பேர் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று தங்களை இயேசு இயக்கத்தினரோடு இணைத்துக் கொண்டார்கள். கிறிஸ்தவர்கள், அப்போஸ்தலர்கள் ஆதி நாட்களில் யூதர்களிடையே மட்டுமே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இயேசுதான் மேசியா என்ற போதனையை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவின் சீடர்களாக மாறினார்கள். இந்நிலையில் கிரேக்கர்கள் அதிகமாக இருந்த அந்தியோகியா பட்டணத்தில்தான் முதலில் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். அப்போஸ்தலர் வசனம். இது முதலில் கிறிஸ்தவர்களை கேவலமாக சித்தரிக்கும்படியாக சின்ன கிறிஸ்துகள் அல்லது லிட்டில் கிரைஸ்ட் என்று நையாண்டி செய்யும் பொருளில் அழைக்கப்பட்டன. கிறிஸ்தவ மதம் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளின் அடிப்படையில் அப்போஸ்தலர்களால் முன்னெடுக்கப்பட்ட இயேசு இயக்கமானது குறுகிய காலத்தில் கிறிஸ்தவ மதமாக வளர்ச்சி அடைந்தது. கிறித்தவ மதமானது படிப்படியாக சில ஆண்டுகளில் யூதேயா, கலிலேயா மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் வேகமாக பரவ ஆரம்பித்தன. முதலில் யூத மதத்திலிருந்து அநேகர் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இதற்காக யூதமத தலைவர்கள் யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களை கடுமையாக துன்புறுத்த ஆரம்பித்தனர். இதன் விளைவாக ஸ்தேவான் கிறிஸ்தவத்தின் முதல் இரத்தசாட்சியாக மரித்தார். கிரேக்கமயத்தை ஏற்றுக்கொண்ட யூத கிறிஸ்தவர்கள் எருசலேமில் இருந்தும் யூதேயாவிலிருந்து விரட்டப்பட்டார்கள். கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியும் ரோமானிய மதமும் ஆரம்பகால கிறிஸ்தவ மிஷனரிகள் எல்லா இடங்களிலும் அலைந்து திரிந்து மக்களை பிடித்திருந்த பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை குணமாக்கி குஷ்டரோகிகளை சுத்தமாக்கி மரித்தோரை எழுப்பி அநேகரை கிறிஸ்துவின் பக்கம் கவர்ந்தெடுத்தார்கள். இந்த மிஷனரிகள் கர்த்தர் கொடுத்த வரங்களான அற்புதங்களையும் குணமாக்குதலையும் சுயநலவாதிகளாக இல்லாமல் அதை ஒரு வியாபார பொருளாக விற்காமல் தங்களின் உணவுக்கும் உடைக்கும் மக்களையே சார்ந்திருந்து ஒவ்வொரு கிராமமாகச் சென்று அங்கேயே தங்கியிருந்து இயேசுவை தேவகுமாரனாகவும் மற்றும் கடவுளின் வெளிப்பாடு என்றும் போதித்தார்கள். இப்படி சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை இயேசுவின் சீஷர்களாக ஆக்கியதால் கிறிஸ்தவம் பட்டிதொட்டி எங்கும் பரவ ஆரம்பித்தது. ரோமானிய மதம். ரோமானிய மதத்தினர் பல தெய்வங்களை வணங்கிக் கொண்டு இருந்தார்கள். இவர்கள் வியாழன், ஜூனோ, மினர்வா, செவ்வாய் போன்ற பல தெய்வங்களுக்கு பல சடங்குகள் செய்து வணங்கிக் கொண்டு இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய மதம் பரவாது. வழிபாடுகளில் தெய்வங்களோடு ஒரு உணர்வு பூர்வமான உறவுகள் இல்லாமல் இருந்தது. எப்படியெனில் ரோமானிய தெய்வங்கள் எல்லாம் கோபப்படுதல், தெய்வ குற்றம் மற்றும் தெய்வ தண்டனைகளைப் பற்றியே போதித்துக் கொண்டு இருந்தது. இந்த தெய்வங்கள் அறம் சார்ந்த போதனைகளை கொடுக்கவில்லை. இயேசுவே பெரிய கடவுள். கிறிஸ்தவ நற்செய்தியானது ஒரு மனிதருக்கும் கடவுளுக்கும் இடையேயான தனிப்பட்ட உறவுகளை போதித்து அறம் சார்ந்த நீதி நெறிகளையும் நம்பிக்கையையும் கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் அமைதி, மன்னிப்பு மற்றும் இரட்சிப்பு போன்றவற்றை கிறிஸ்தவ மிஷனரிகள் போதித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடைபெற்ற அற்புதங்கள், அடையாளங்கள் மற்றும் சுகமாகுதல் போன்ற செய்திகள் யாவும் ரோமானிய தெய்வங்களை விட இயேசு கிறிஸ்து ஆற்றல் மிக்கவர் என்பதை உணர்த்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியதால் அநேக மக்கள் ரோமானிய தெய்வங்களை வணங்குவதை விட்டுவிட்டு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள்.
கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியும் ரோமானிய மதமும் அலைந்து திரிந்து குணப்படுத்தும் ஊழியம். ஆரம்பகால கிறிஸ்தவ மதத்தின் அப்போஸ்தலர்களும் மிஷனரிகளும் தங்கள் நேரம் முழுவதையும் நற்செய்தி பணியை பரப்புவதிலேயே செலவிட்டார்கள். இதனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 2 மாதத்திற்குள் சுமார் பேர் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். இவர்கள் இயேசுவே கிறிஸ்து என்று யூதர்களிடம் போதித்ததால் கைது செய்யப்பட்டார்கள். இதனால் யூத மதத்தின் சனகெரிப் சங்க தலைவர்கள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த ஆரம்பித்தார்கள். இதன் உச்சகட்டமாக ஸ்தேவான் கிறிஸ்தவத்தின் முதல் இரத்தசாட்சியாக மரித்தார். பிற இனத்தவருக்கு நற்செய்தி பணி. பிற இனத்தவர் என்பது பொதுவாக யூதர் அல்லாதவர்களை குறிப்பிடுவதாகும். பிலிப்பு என்பவர் எத்தியோப்பிய ராஜஸ்திரியின் மந்திரியாக இருந்தவருக்கு நற்செய்தி அறிவித்தார். இவர் யூதரை விட சற்று தாழ்வான ஆனால் பிற இனத்தவரை விட சற்று மேலான இனப்பிரிவை சார்ந்தவர். பிலிப் என்பவரின் நற்செய்தி மூலமாக இவர் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்தவரானார். அப்போஸ்தலனாகிய பேதுரு ரோமானிய நூற்றுக்கதிபதியான கொர்னேலியஸ் என்பவருக்கு நற்செய்தி அறிவித்ததில் இவர் உள்ளிட்ட செய்தி சரியானது. ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர் கொர்னேலியஸ் என்றவர் பிற இனத்தைச் சேர்ந்த முதல் கிறிஸ்தவராக இருந்தார். பிற இனத்தாரின் முதல் திருச்சபை எருசலேமில் நடந்த ஸ்தேவானின் படுகொலைக்குப் பிறகு கிரேக்கமயத்தை ஏற்றுக்கொண்ட யூத கிறிஸ்தவர்களை யூதேயா, சமாரியா, ஃபெனீசியா பகுதிகளில் இருந்து யூத மதத்தார் விரட்டியெடுத்ததினால் அவர்கள் எல்லோரும் அந்தியோகியாவுக்கு குடிபெயர்ந்தார்கள். இவர்களோடு சீப்புருதீவு மற்றும் சிரேனே ஊரைச் சேர்ந்தவர்களும் சேர்ந்து நற்செய்தியை அறிவித்ததால் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே கிபி-யில் இங்கு பேதுரு ஒரு திருச்சபையை நிறுவினார். இதுதான் பிற இனத்தவர்களுக்கான முதல் திருச்சபை ஆகும். அந்தியோகியா திருச்சபை யூத கிறிஸ்தவர்கள் யூதேயா, சமாரியா, ஃபெனீசியா பகுதிகளில் இருந்து விரட்டியெடுத்ததினால் கிரேக்கமயத்தை ஏற்றுக்கொண்டு அந்தியோகியாவுக்கு குடிபெயர்ந்தார்கள். இது பற்றிய வரைபடம். அப்போஸ்தல தலைமைத்துவம். ஆதி திருச்சபையின் தலைவர்கள். ஆதி கிறிஸ்தவத்தில் எருசலேமில் இருந்த திருச்சபைதான் கிறிஸ்தவத்திற்கு மையமாக இருந்தது. இதில் பேதுரு, இயேசுவின் சகோதரரான யாக்கோபு மற்றும் யோவான் ஆகியோர் திருச்சபையின் தூண்களாக இருந்தார்கள். கிபி முதல் கிபி வரை எருசலேம் திருச்சபையானது ஆதி கிறிஸ்தவத்தில் முக்கிய பங்கு வகித்து. துன்புறுத்தல்கள். யூதர்களில் அநேகர் கிறிஸ்தவர்களாக மாறியதால் ஆத்திரமடைந்த யூத மதத்தலைவர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். யூதர்களுக்கு சாதகமாக ஏரோது அகிரிப்பா செபதேயுவின் குமாரரும் அப்போஸ்தலருமாகிய யாக்கோபை படுகொலை செய்தது யூதர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதால் கிபி-யில் பேதுருவையும் கொலை செய்தார்கள். இந்நிலையில் சிறைச்சாலையில் இருந்து பேதுரு அற்புதமாக தப்பி யாக்கோபுவை எருசலேம் ஆலயத்தின் தலைவராக நியமித்து எருசலேமை விட்டு வெளியேறி சிரியா, சின்ன ஆசியா, கிரீஸ் பகுதிகளுக்குச் சென்று அங்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்து சபைகளை ஸ்தாபித்து ரோமுக்கும் கடந்து சென்றார். பேதுருவைப் போலவே மற்ற அப்போஸ்தலர்களும் நற்செய்தி பணிக்காக பிற்பாடுகளை செய்தனர். நாடுகளுக்கு கடந்து சென்ற அப்போஸ்தலர்கள் என்ன என்றால், அப்போஸ்தல ஊழியத்தில் அல்லது அதற்கு மேற்பட்ட பிரிவுகள் காணப்படுகின்றன. முதலில் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் கிறிஸ்தவ உபதேசங்களுக்கும் தலைமைத்துவத்திற்கும் பொறுப்பாக இருந்தனர். இரண்டாவது வகையினர் இயேசுவானவரை நன்கு அறிந்திருந்து இயேசுவின் பாடு, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு அவரை உயிரோடு பார்த்து நற்செய்தி அறிவித்தவர்கள் ஆவர். மூன்றாவது வகையினர் இயேசுவை நேரடியாக பார்க்காதவர்கள், ஆனால் நற்செய்தி பணியின் நிமித்தமாக அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். நான்காவதாக திருச்சபை ஊழியங்களில் அப்போஸ்தலர்கள் என்றும் பிரிவினரும் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். ஆகவேதான புதிய ஏற்பாட்டில் பேர் அப்போஸ்தலர்கள் என்று பவுல் அப்போஸ்தலரின் பணியில். பவுலின் வாழ்க்கை. இவர் தர்சு நகரத்தில் பிறந்தவரும் ரோமானிய குடியுரிமை பெற்ற யூதர் ஆவார். இவருடைய எபிரேய பெயர் சவுல் என்றும் கிரேக்கத்தில் பவுல் என்று அழைக்கப்படுகின்றார். இவர் ஒரு பரிசேயராக, குற்றமற்றவராக, யூத பாரம்பரியத்தில் வைராக்கியமாக இருந்தார். சவுல் ஒருபோதும் இயேசுவை சந்தித்ததில்லை, ஆனால் இயேசுதான் மேசியா என்று போதித்தவர்களை கடுமையாக எதிர்த்து வந்தார். ஸ்தேவனின் படுகொலையில் சம்பந்தித்த சவுல் கிறிஸ்தவர்களையும் துன்புறுத்தினார்.
கிபியில் ரோம பேரரசில் கிறிஸ்தவர்களை கைது செய்ய அதிகாரம் பெற்றுக்கொண்டு சிரியா நாட்டின் தமஸ்குவுக்கு செல்லும் வழியில் இயேசுவானவர் சவுலோடு எதிர்பட்டார். இந்நிகழ்வுக்குப் பின் பவுல் உடனடியாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தனது வாழ்நாள் முழுவதையும் கிறிஸ்துவின் போதனைகளை பரப்பும் நற்செய்தி பணியை செய்ய அர்ப்பணித்தார். பவுலின் மிஷனரி பயணம். பிற இனத்தவர்களுக்கு நற்செய்தி பணி அறிவிக்க பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலிருந்து முதலாவது பயணத்தை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் எருசலேம் திருச்சபையில் இருந்து அந்தியோகியாவுக்கு வந்த சில யூத கிறிஸ்தவ தலைவர்கள், இயேசுவானவர் ஒரு யூதர் ஆகியவர்கள் மட்டுமே அல்லது பிற இன கிறிஸ்தவர்களும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டு விருத்தசேதனம் செய்யப்பட வேண்டும் என்று போதித்தார்கள். இது பிற இன கிறிஸ்தவர்களிடையே வாக்குவாதத்தையும் தர்க்கத்தையும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. ஆயினும் ஆதி திருச்சபையில் எருசலேம் திருச்சபையானது அதிக அதிகாரம் கொண்டிருந்ததால் விருத்தசேதன சர்ச்சையைப் பற்றி பேச அந்தியோகியா திருச்சபை மக்கள் பவுலையும் பர்னபாவையும் மற்றும் சில மூப்பர்களையும் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலர்களிடம் உரைத்தார்கள். எருசலேம் திருச்சபை மன்றம். அந்தியோகியா திருச்சபையில் விருத்தசேதனத்தை குறித்து ஏற்பட்ட இறையியல் பிரச்சினைக்கு தீர்வுகாண பேதுரு மற்றும் யாக்கோபு தலைமையில் கிபியில் அப்போஸ்தலர்களின் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே ஒருவர் இரட்சிக்கப்படுகிறாரே தவிர விருத்தசேதனத்தினால் அல்ல என்று பவுல் கூறினார். அங்கு பர்னபாவும் பவுலும் பிற இன கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தைப் பற்றியும் பகிர்ந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தின் மூலம் யூத கிறிஸ்தவர்களைப் போலவே பிற இனக் கிறிஸ்தவர்களும் ஞானஸ்நானத்தின் மூலம் ஆவிக்குரிய விருத்தசேதனம் பெற்று கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இணைக்கப்படுகின்றார்கள். ஆகவே அவர்கள் விருத்தசேதனம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று எடுத்துக் கூறினார். பவுல் அப்போஸ்தலனின் ஊழியம். பவுலின் வாழ்க்கை. அந்தியோகியா திருச்சபையில் விருத்தசேதனத்தை குறித்து ஏற்பட்ட இறையியல் பிரச்சினைக்கு தீர்வுகாண பேதுரு மற்றும் யாக்கோபு தலைமையில் கிபியில் பர்னபாவும் பவுலும் பிற இன கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தைப் பற்றியும் பகிர்ந்து கொண்டார்கள். அங்கு பர்னபாவும் பவுலும் சில மூப்பர்களையும் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். பின்பற்ற அவசியம் இல்லை என்று இறுதி தீர்ப்பு கொடுத்தார். மேலும் யூத மதத்தில் இருந்து கிறிஸ்தவர்களானவர்கள் நியாயப்பிரமாண சட்டத்திலிருந்து முழுவதும் விலக்கப்படவில்லை என்பதனால் பிற இன கிறிஸ்தவர்கள் யூத கிறிஸ்தவர்களின் மரபுகளை மதிக்க வேண்டியது அவசியம் என்று கூறி 4 அம்சக் கொள்கைகளை வெளியிட்டார். அதன்படி பிற இன கிறிஸ்தவர்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவு, பாலியல் ஒழுக்கக்கேடு, நெருக்குண்டு இறந்த விலங்குகளின் மாமிசம் மற்றும் விலங்குகளின் இரத்தத்தை உண்பது போன்றவைகளை தவிர்த்து ஏழைகளையும் பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கட்டளை கொடுத்தார். இதை பிற இன கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டால் யூத கிறிஸ்தவர்கள் அவர்களுடன் ஐக்கியம் கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். இம்முடிவில் எல்லோரும் மகிழ்ச்சியடைந்து இது குறித்து எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கும் கடிதம் எழுதி அனுப்பி வைத்தார்கள். ஊழியமும் நற்செய்தியும். பவுலின் ஊழியம் என்பது பவுல் அப்போஸ்தலனை கிறிஸ்தவத்தின் ஸ்தாபகர் என்று கூறப்படுகிறது. பவுல் ஒவ்வொரு பட்டணத்திலும் இருந்த யூதர்களின் ஜெப ஆலயங்களுக்கு சென்று அங்கு யூதர்களுக்கும் கிரேக்கமுமான யூதர்களுக்கும் மற்றும் பிற இனத்தவர்களுக்கும் கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்து இயேசுவானவர் தேவனுடைய குமாரர் அதாவது மேசியா என்று பழைய ஏற்பாட்டிலிருந்து விளக்கி காட்டினார். இயேசுவானவர் பிறப்பதற்கு முன்பு அவர் எப்படி இருந்தார் என்றால் அதாவது த ப்ரீஇன்கார்னேஷன் ஆஃப் ஜீசஸ் பற்றி அருமையாக விளக்கினார். உலகளாவிய மதமாகவும் யூத மதத்தின் உட்பிரிவாக இருந்த கிறிஸ்தவத்தை உருவாக்க பவுல் அப்போஸ்தலன் கிபி முதல் கிபி ஆண்டுக்குள் 3 அல்லது 4 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டு சுமார் மைல்கள் பயணம் மேற்கொண்டு யூதேயா, சிரிய ஆசியா, கிரீஸ், ஸ்பானியா மற்றும் ரோம் வரை சென்று மற்ற அப்போஸ்தலர்களை விட அதிகமாக யூதர் அல்லாதவர்களுக்கு கிறிஸ்தவத்தை பரப்பியதால் பிற இனத்தாரின் அப்போஸ்தலன் என்று பவுல் அழைக்கப்படுகிறார். பவுலின் இறையியல் செய்திகள். இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை கல்வாரி சிலுவையில் சுமந்ததினால் உலகில் உள்ள எல்லா மனுகுலத்தையும் இரட்சிக்கிறவர் அதாவது யுனிவர்சல் சேவியர் என்றும், கல்வாரி சிலுவையில் உள்ள யூதர்கள், கிரேக்கர்கள், அடிமைகள்,
ஆண் மற்றும் பெண் என்று இருந்த பாகுபாடான தடுப்பு சுவற்றை உடைத்தெறிந்தார். கிறிஸ்துவின் போதனைகளை கடைப்பிடித்து வாழ்பவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்றும் போதித்தார். பவுலின் எழுத்துக்கள் புதிய ஏற்பாட்டில் உள்ள புத்தகங்களில் புத்தகங்கள் பவுல் அப்போஸ்தலனால் எழுதப்பட்டது. இதில் அப்போஸ்தல நடபடிகள் பவுலின் வாழ்க்கை மற்றும் ஊழியத்தை விளக்குகிறது. கிபியில் ரோமா பேரரசர் நீரோ உத்தரவின் பேரில் நற்செய்தி பணியின் நிமித்தமாக கைது செய்யப்பட்டிருந்த பவுல் அப்போஸ்தலன் சிரச்சேதம் செய்யப்பட்டார். இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு மற்றும் செபதேயுவின் குமாரன் யாக்கோபு ஆகியோர் இயேசுவின் சீடர்களாக இருந்தார்கள். இதில் அல்பேயு என்பவர்தான் கிளையோப்பா என்று வேத பண்டிதர்கள் கூறுகின்றார்கள். இதன் மூலம் இயேசுவின் தாயாகிய மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சகோதரிகள் ஆவார்கள். திருச்சபையின் தூண்கள் அப்போஸ்தலர்களான பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான் ஆகியோர் திருச்சபையின் 3 தூண்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். கிபியில் ஏரோது அகிரிப்பாவால் பேதுரு கைது செய்யப்பட்டு மரண தண்டனை கொடுக்கப்படுவதற்காக அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். அப்போது ஒரு தேவதூதன் மூலமாக சிறைச்சாலையில் இருந்து தப்பி எருசலேம் தேவாலயத்தின் தலைமை பொறுப்பை இயேசுவின் சகோதரராகிய யாக்கோபிடம் கொடுத்துவிட்டு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க சின்ன ஆசியா மற்றும் கிரேக்க தேசத்திற்கு கடந்து சென்றார். பின்னர் கிபியில் ரோமில் கிறிஸ்துவின் உண்மையுள்ள போர்ச்சேவகராக இருந்து இறுதியில் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார். திருச்சபை தலைவரான யாக்கோபு பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான் ஆகியோர் அப்போது இருந்த திருச்சபையின் 3 தூண்களை அழைக்கப்பட்டார்கள். கிபியில் பேதுருவால் நியமிக்கப்பட்டார். அந்தியோகியா திருச்சபையில் பஞ்சத்திலிருந்து காக்க எருசலேம் சென்றபோது அங்கு யாக்கோபு என்பவர் திருச்சபையின் பிரதான தலைவராக இருந்தார். பவுல் யாக்கோபிடம் அந்தியோகியா திருச்சபையில் சேகரித்த பணத்தை கொடுத்தார். கிபியில் பவுல் நியாயப்பிரமாணம் மீது நம்பிக்கையை நிரூபிக்கவும் அவருக்கு எதிராக பேசப்பட்ட வதந்திகளை மறுக்கவும் எருசலேம் ஆலயத்தில் பலி செலுத்தி சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்ற யாக்கோபு கேட்டுக்கொண்டபோது அதை பவுல் ஏற்றுக்கொண்டது என்பது யாக்கோபின் தலைமைத்துவத்தை அங்கீகரிப்பதாகும். இயேசுவின் சகோதரராகிய சிமியோன், இரத்தசாட்சியான யாக்கோபு, பேதுருவுக்குப் பிறகு எருசலேம் திருச்சபையை தொடர்ந்து வழிநடத்தினார். இவர்தான் புதிய ஏற்பாட்டில் யாக்கோபின் நிருபத்தை எழுதினார். கிபியில் யூத மத பிரதான ஆசாரியன் சனகெரிப் சங்கம் மூலம் யூதமத சட்டத்தை மீறியதற்காக சிமியோனுக்கு மரணதண்டனை கொடுக்க ரோமாபுரிக்கு சிபாரிசு செய்தார். ஆனால் யாக்கோபின் சார்பாக கிறிஸ்தவர்கள் ரோம் நகருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். ஆயினும் ரோமா அரசாங்கம் அந்த பேர்களோடு யாக்கோபையும் படுகொலை செய்தார்கள். எருசலேமின் சிமியோன், இவர் அல்பேயுவின் குமாரராகிய யாக்கோபின் சகோதரனும் இயேசுவின் தாயாகிய மரியாளின் சகோதரி மகன் ஆவார். இயேசு கிறிஸ்துவால் நற்செய்தியை பரப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்களில் சிமியோனும் ஒருவர் ஆவார். இவரும் பெந்தேகோஸ்தே திருநாளில் பரிசுத்த ஆவியானவரின் அனுபவத்தை பெற்றவர் ஆவார். யாக்கோபுக்கு பின்னர் எருசலேம் திருச்சபையின் 2வது பேராயராக சிமியோன் நியமிக்கப்பட்டார். சிமியோனின் தலைமைத்துவம் கிபியில் யூதர்கள் ரோம பேரரசிற்கு எதிராக பிரச்சினைகள் நேரிட்டன. கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். எருசலேமின் அழிவை இயேசு முன்னமே அறிவித்ததால் சிமியோன் எருசலேமில் உள்ள கிறிஸ்தவர்களை திரான்சோர்டான் பகுதிக்கு அழைத்துச் சென்றார். கிபியில் ரோமானிய படைகளால் எருசலேம் அழிக்கப்பட்ட பின்னர் கிபியில் மீண்டும் எருசலேம் திரும்பி வந்தார்கள். சிமியோன் மூலமாக எருசலேம் திருச்சபையானது வேகமாக வளர்ந்ததில் அநேக யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இந்நிலையில் கிபியில் ரோம பேரரசர் த்ரஜன் என்பவர் தாவீதின் வம்சத்தைச் சேர்ந்த அனைவரையும் கருவறுக்கும்படி செய்யும்படி கட்டளையிட்டார். ஏனெனில் யூதர்கள் தாவீதின் சந்ததியில் மேசியா சீக்கிரம் வந்து ரோம பேரரசை தோற்கடிப்பார் என்று பிரச்சாரம் செய்து கொண்டு இருந்தார்கள். இந்நிலையில் யூத மத திரிபு கோட்பாட்டுக்காரர்களான எபுனாய்ட்ஸ் மற்றும் நாஸ்ரீன்ஸ் ஆகியோர் தாவீதின் வம்சத்தைச் சேர்ந்த சிமியோனே கிறிஸ்தவர் என்ற காரணத்திற்காக காட்டிக் கொடுத்ததினால் கிபியில் சிமியோன் ரோமானிய அதிகாரிகளினால் சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். எருசலேம் திருச்சபை முக்கியத்துவம் குறைந்து ஏன்? பவுலின் இறையியல். பவுல்
யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவமானது எப்படி வேறுபட்டது என்பதை எழுதி, இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் மூலம் கிறிஸ்தவ கோட்பாடுகள் உருவாக்கினார். இவருடைய இறையியல் கருத்துக்களை அப்போஸ்தலனாகிய பேதுருவால் கூட புரிந்து கொள்ள கடினமாக இருந்தது. இந்நிலையில் கிறிஸ்தவமானது படிப்படியாக 3 கண்டங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த ரோமானிய பேரரசு முழுவதும் பரவ ஆரம்பித்தது. ஒருவேளை பவுல் அப்போஸ்தலன் இல்லாமல் இருந்திருந்தால் கிறிஸ்தவமானது யூத மதத்தின் உட்பிரிவாகவே இருந்திருக்கும். பிற இன கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி கிபியில் நடைபெற்ற எருசலேம் திருச்சபை மன்றத்தின் முடிவுதான் பிற இனத்தாரிடம் கிறிஸ்தவம் வேகமாக பரவுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. இதனால் அந்தியோக்கியா திருச்சபையானது கிபி முதல் கிபி வரையேயான காலத்தில் ஆதி திருச்சபையின் மையமாக மாற ஆரம்பித்தது. அந்தியோக்கியா திருச்சபைதான் அதிக மிஷனரிகளை நற்செய்தி அறிவிக்க ரோம பேரரசு முழுவதும் அனுப்பியது. எருசலேமில் யூத கிறிஸ்தவ திருச்சபைகள் கடுமையான பஞ்சத்தை சந்தித்தபோது அந்தியோக்கியா திருச்சபையின் முக்கியத்துவம் குறைந்து போன்றது. யூத கிறிஸ்தவ திருச்சபையின் முக்கியத்துவம் குறைந்து ஏன் என்று பின்வரும் பவுலின் இறையியல் போன்ற விவரங்களின் மூலம் திருத்தப்பட்டுள்ளது. அந்தியோகியா திருச்சபை மிஷனரிகளை நற்செய்தி அறிவிக்க ரோம பேரரசு முழுவதும் அனுப்பியது. காலத்தின் பொருளாதாரத்தின் மீது அந்தியோகியா திருச்சபை முக்கியத்துவம் குறைந்து வந்தது. எருசலேமில் யூத கிறிஸ்தவ திருச்சபைகள் கடுமையான பஞ்சத்தை சந்தித்தபோது அந்தியோகியா திருச்சபை புதிதாக மாறி ஆதி திருச்சபையின் மையமாக வந்தது. இதனால் யூத கிறிஸ்தவ திருச்சபைகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. கிபியில் யூதர்கள் ரோம பேரரசிற்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டதால் கிபியில் எருசலேம் நகரம் முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டது. இதனால் எருசலேமில் உள்ள யூத கிறிஸ்தவ திருச்சபைகள் செல்வாக்கை இழந்ததினால் கிறிஸ்தவ தலைமைத்துவத்தில் பிற இன கிறிஸ்தவ தலைவர்கள் செல்வாக்கு பெற ஆரம்பித்தார்கள். யூத கிறிஸ்தவ மத வேறுபாடுகள் கிறிஸ்தவ மதமானது இயேசுவை மேசியாவாக மையப்படுத்தியது. ஆனால் யூத மதமானது ஒரு மேசியா தோன்றி யூத எதிர்ப்பாளர்களை அழித்து இஸ்ரவேலை இரட்சிப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். கடவுள் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் பெயரை மேற்கொள்ளவில்லை. கிறிஸ்தவ மதமானது இயேசுவை மேசியாவாக மையப்படுத்தியது மற்றும் யூத மதத்தின் பழைய உடன்படிக்கையை நீர்த்துப் போகச் செய்தது. இதனால் கிறிஸ்தவர்கள் புதிய இஸ்ரவேலர்கள் என்று திருச்சபை போதித்தனர். எரேமியா கிறித்தவமானது அறநெறி போதனைகளால் நிறைந்திருந்தது. கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கையில் அதிகரித்துக் கொண்டு சென்றனர். ஆனால் யூத கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கையில் குறைந்து வந்தனர். இந்த நிலையில் ரோம் பேரரசுக்கு எதிராக யூத மதத்தவர்கள் கிளர்ச்சி செய்தபோது அதில் யூத கிறிஸ்தவர்கள் பங்கு பெறவில்லை. இந்த நிலையில் கிபியில் நடைபெற்றது. ஜாம்னியா யூத மன்றத்தின் மூலமாக இயேசுவை மேசியாவாக மையப்படுத்திய கிறிஸ்தவர்களை துருபதேசக்காரர்கள் என்று கண்டனம் செய்தார்கள். மேலும் யூத கிறிஸ்தவர்களே ஜெப ஆலயங்களில் நுழைய தடை விதித்து அவர்களை யூத மதத்தை விட்டு நீக்கினார்கள். ரோம பேரரசுக்கு எதிராக கிபி பார்கோபா கிளர்ச்சியில் முதல் ஆண்டுகளில் கிறிஸ்தவர்கள் யூத மதத்தார்களோடு பங்கு பெறவில்லை. கிபி ஆம் நூற்றாண்டில் ஆதித்திருத்தந்தையர்கள் யூத மதத்தைச் சேர்ந்தவர்களை பொல்லாதவர்களாகவும் இயேசுவை கொலை செய்த கொலைகாரர்கள் என்றும் போதிக்க ஆரம்பித்தார்கள். இதனால் கிபி ஆகஸ்ட் மாற்றப்பட்டது. பிறகு யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதமாக மாறுபட்டு ஒரு தனிமதமாக வளர்ந்தது. இதன் காரணமாக இரண்டு மதத்தினருக்கும் தனித்தனியான அடையாளங்கள், சடங்குகள், ஸ்தாபனங்கள், அதிகாரங்கள் மற்றும் இலக்கிய நூல்கள் தோன்ற ஆரம்பித்தன. ஆதி திருச்சபைகளின் அமைப்பு முறை திருச்சபை சபை முதல் முந்தைய நூற்றாண்டுகளில் கிறிஸ்துவை ஆராதிக்க பொது இடங்களில் கூடி வரவில்லை. ஏனெனில் கிறிஸ்தவமானது ரோம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாத மதமாக இருந்ததினால் பொது இடங்களில் சபைகளை கட்டவும் கூடி வந்து ஆராதிக்கவும் அனுமதிக்கப்படவில்லை. வீட்டு திருச்சபைகள் கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருந்த ஆதி நாட்களில் அப்போஸ்தலர்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்களின் வீடுகளில் கூடி வரவில்லை என்று பொதுவாக நம்பப்படுகின்றனர். ஏனெனில் கிறிஸ்தவமானது ரோம அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாத மதமாக இருந்ததினால் பொது இடங்களில் சபைகளை கட்டவும் கூடி வந்து ஆராதிக்கவும் அனுமதிக்கப்படவில்லை.
ஆதரவாளர்களின் வீடுகளில் போதுமான இடவசதி இருந்ததால் அங்கே கிறிஸ்தவர்கள் சபைகளை தொடர்ந்து ஆராதிக்கத் தொடங்கினார்கள். வீட்டு சபைகளின் எண்ணிக்கை. பொதுவாக வீட்டு சபைகளில் சுமார் பேர் போதுமான இடவசதி இருந்தது. அதிகபட்சமாக பேர் மேல் வீட்டு அறையில் கூடி வந்தார்கள். அப்போஸ்தலர் வசனம். இந்த மேல் வீட்டு அறை ஆதி காலத்தில் எருசலேமில் ஒரு சத்திரமாக இருந்தது. ஆம் ஆண்டில் ரோம் பேரரசர் கான்ஸ்டன்டைன் என்று அழைக்கப்பட்டார். அவர் கிறிஸ்தவ மதத்தை அங்கீகரித்த பின்பு பொது இடங்களில் கிறிஸ்தவர்கள் கூடி வருகின்றனர் மற்றும் ஆராதனை செய்ய பெரிய கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. வீட்டு சபைகள் முக்கியம். வீட்டு சபைகளில் ஆராதனை, ஜெபம், கடவுள் கொடுக்கப்படும் ஆவிக்குரிய கொடைகள் பயன்படுத்துதல், வேத போதனைகள், ஐக்கியம், ஒருமனம், நற்செய்தி பரப்புவதற்கான பயிற்சி, ஞானஸ்நானம் மற்றும் திருவிருந்து போன்றவை கற்றுக் கொடுக்கப்பட்டது. பொதுவாக வீட்டு சபைகளை நடத்துபவர்களே அந்த சபையின் தலைவர்களாக இருந்தார்கள். ஆராதனை. வீட்டு சபைகளில் இயேசு என்ன என்பவர் யார்? அவர் என்ன செய்தார்? அவருடைய பாடல்கள் மற்றும் எழுத்துக்கள் நமக்கு என்ன செய்தார் என்பதை அப்போஸ்தலர்கள் பேசினர். கிபி முதல் கிபி வரையாக சுமார் ஆண்டுகளில் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் மற்றும் அவருடைய காலத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் பற்றிய அறிவுரைகள் உள்ளன. கடந்த நேரத்தில் ஒரு புதிய திருத்தம் ஏற்பட்டுள்ளது. அப்போஸ்தலர்கள் வீட்டு சபைகளை நடத்துகின்றனர். அவர்களுக்கு ஊழிய பயிற்சி கொடுக்கப்பட்டு திருச்சபைகளை உருவாக்கி அந்த வீட்டு சபைகளின் தலைவர்களாக நியமித்தார்கள். திருச்சபையை வழிநடத்துவதற்கு தகுதியான உதவியாளர்கள், அதாவது திகன்கள், ஆயர்கள் அல்லது பிரஸ்பிடர்கள் மற்றும் பேராயர்கள் அல்லது பிஷப்ஸ் போன்ற அதிகார பிரிவுகளை ஏற்படுத்தினார்கள். இவர்களை தேர்வு செய்வதற்கு தேவையான வரையறைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சபையானது பக்தி விருத்தி அடைகிறது மற்றும் 5 வகையான ஊழியர்கள் கர்த்தர் ஏற்படுத்தினர். இதுவரை சபை ஜனநாயக முறையில் செயல்படுகின்றது மற்றும் அப்போஸ்தலர்கள் அதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்தினார்கள். அதிகாரம் வசனங்கள் முதல் வரை. இதனால் ஆதி திருச்சபையானது அப்போஸ்தலர்களின் உறுதியான போதனைகளை நம்பிக்கையாக அமைதியுடன் வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது. ஆதி திருச்சபையின் ஆராதனைகள், பண்டிகைகள் மற்றும் கிறிஸ்தவ விசுவாசிகளின் வாழ்க்கையை கட்டி எழுப்பவும் அவர்கள் இயேசுவோடு நெருங்கி வருவதற்கும் ஆராதனைகள், ஜபக்கூட்டங்கள் மற்றும் பண்டிகைகள் ஏற்படுத்தப்பட்டன. ஆதித்திருச்சபையார் இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையே ஓய்வு நாளாக ஆசரித்தார்கள். இயேசுவானவரின் கட்டளைப்படி ஞானஸ்நானம் மற்றும் திருவிருந்து போன்ற சாக்கிரமெந்துகளை பின்பற்றினார்கள். ஞானஸ்நானம். ஆதி திருச்சபையானது கிறிஸ்தவர்கள் ஞானஸ்நானம் பெறும்போது அவர்களின் ஜென்ம பாவங்கள் அல்லது ஒரிஜினல் சின்ஸ் மன்னிக்கப்படும் என்ற இறையியல் போதனைகள் வளர்ச்சியடைந்தன. வேதாகம காலத்தில் பிறமதத்தைச் சேர்ந்த ஒரு வீட்டின் தலைவர் கிறிஸ்தவராக மாறும்போது அவருடைய மனைவி, பிள்ளைகள் மற்றும் அடிமைகள் உட்பட யாவரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு திருச்சபையின் அங்கத்தினர்கள் ஆனார்கள். இது அவர்களின் விசுவாச வாழ்க்கைக்கு ஆரம்பமான படியாக கருதப்பட்டது. திருவிருந்து. ஆதி திருச்சபையானது திருவிருந்து ஆராதனையை மையமாகவே கொண்டு வீடுகள் தோறும் கூடி வந்து அன்பிலும் ஐக்கியத்திலும் விசுவாசத்திலும் சமூக உறவிலும் பலர் தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கும். பொதுவாக செல்வந்தர்களின் வீடுகளில் சுமார் பேர் அமர்ந்து ஆராதிக்கக்கூடிய இடவசதியும் ஐக்கிய உணவிற்கு செலவு செய்யும் திராணியும் இருந்தன. திருவிருந்து ஆராதனையில் இயேசுவின் பாடு, மரணம் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்து இறுதியில் ஐக்கிய உணவில் பங்கு பெற்றார்கள். இது அகாபே ஃபீஸ்ட் அல்லது அன்பின் ஐக்கிய விருந்து என்று அழைக்கப்படுகிறது. இந்த விருந்தில் சில முக்கியமான நபர்கள் முதல் பந்தியில் உட்கார்ந்து அதிகமாக உணவு உட்கொண்டு திராட்சை இரசத்தையும் பருகியதால் மற்றவர்கள் பசியுடனும் திரும்பி செல்லும் நிலை காணப்பட்டது. இதை பவுல் அப்போஸ்தலன் கடுமையாக கண்டித்தார். கொரிந்தியர் வசனங்கள் முதல் வரை. வீட்டு திருச்சபைகளின் தாக்கம். ஆதி திருச்சபை செயல்பாடுகள். ஆதி கிறிஸ்தவர்கள் வீட்டு சபைகளில் கூடி வந்து முதலாவது துதிப்பாடல்களைப் பாடி வேத வசனங்களை வாசிப்பதிலும் போதனைகளை கேட்பதிலும் மன்றாட்டுகளை ஏறெடுத்து ஆவிக்குரிய வரங்களில் ஊக்குவிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவுடன் உள்ள உறவில் அனைவரும் நெருங்கி வந்து விசுவாசத்தில் பலப்பட்டார்கள். ஆதி திருச்சபையில் யாராவது ஒருவர் பொருளாதார சிக்கலை சந்தித்தபோது
மற்றவர்கள் உதாரத்துவமாக உதவி செய்து அவர்களை கைதூக்கிவிட்டார்கள். அப்படியே ஒருவர் பாவத்தில் விழுந்தபோது மற்றவர்கள் வழுதவறிய நபர் மீது கரிசனை கொண்டு அவர்களை மெதுவாக மீட்டெடுத்தார்கள். ஆதி திருச்சபையானது உத்தம விதவைகளின் தேவைகளை பூர்த்தி செய்தார்கள். வீட்டு திருச்சபையின் வலிமை. ஆதி திருச்சபையார் எளிய மற்றும் தூய்மையான வாழ்க்கை முறை அமைத்துக் கொண்டார்கள். தங்கள் வாயின் வார்த்தைகளிலும் வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ்ந்து நடமாடும் நிருபங்களாக வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். வீட்டு திருச்சபை சிறிய அளவு இனப்பரப்பை கொண்டிருந்ததால் சுமார் பேர் பங்கு பெற்றது ஆரோக்கியமான குடும்பம் போன்றது சூழ்நிலையை ஏற்படுத்தியது. ஒரு குடும்பத்தில் குறைந்தது பேர்கள் இருந்திருப்பார்கள். ஆகவே ஒரு திருச்சபையில் அதிகபட்சம் குடும்பங்கள் தான் கூடி வந்தனவே. இதனால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட குடும்ப ஆவிக்குரிய மற்றும் பொருளாதார வாழ்க்கையில் ஆதி திருச்சபையால் அதிக கவனம் செலுத்த முடிந்தது. இதனால் பிற இனத்தவர்களும் கலந்து கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். புதிய ஏற்பாட்டு செய்தியின்படி ஆதி திருச்சபையானது எப்போதும் பரிபூரணமான வாழ்வு வாழவில்லை. ஆயினும் கிறிஸ்துக்குள் ஒரே சிந்தையும் ஒரே மனமும் ஐக்கியமும் கொண்டு துடிப்புள்ளவர்களாகவும் சுவிசேஷத்தை பரப்பியதில் வெற்றி பெற்றார்கள். ஆகவே வீட்டு திருச்சபைகள் ரோமானிய உலகத்தை தலைகீழாக மாற்றியது. ஆதி திருச்சபையின் நற்செய்தி பணியும் சமுதாய பொறுப்பும். ஆதி திருச்சபையானது இரட்சிப்பை பற்றி போதிக்கும்போது பணக்காரர்கள், ஏழைகள், அடிமைகள், பெண்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் என்ற பாகுபாடு காண்பியாமல் எல்லோரையும் சமமாக நடத்தியது. இதனால் கிறிஸ்தவ போதனைகளான சமத்துவம், சுயமரியாதை, தானதர்மம் மற்றும் சகோதரத்துவ செய்திகள் ரோமானிய உலகில் ஒடுக்கப்பட்டவர்களையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் வெகுவாக கவர்ந்தது. இதனால் பலர் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்தவர்களானார்கள். சமுதாய பொறுப்புகளில் கிறிஸ்தவர்கள் மதம் மாறியவர்களை மிகவும் மேய்ச்சலிருக்க வைத்தனர். ஆதி திருச்சபையானது இயேசுவானவர் உதவியற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் என்று எல்லோர் மீதும் அன்பு செலுத்தியது போல கிறிஸ்தவர்கள் எல்லோரும் பிற இனத்தார் மீது அன்பும் கரிசனையும் கொள்ள வேண்டும் என்று போதித்தனர். இந்த நற்செய்தியானது கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியவர்களையும் சிந்திக்க வைத்ததினால் அவர்களும் கிறிஸ்தவர்களாக சமுதாயத்தில் அமைதி ஏற்பட்டது. ஆதி திருச்சபை ரோமாவில் பரப்பப்பட்ட பொருளாசை, குடிவெறி, கொள்ளையடித்தல், சண்டையிடுதல், சோம்பேறிகளாக இருப்பவர்கள், பொய்ச்சாட்சி கூறுதல், களவு செய்தல் மற்றும் பாலியல் ஒழுக்கக்கேடுகளை குறித்து கடுமையாக சாடியதில் சமுதாயத்தில் நல்ல சீர்திருத்தம் ஏற்படுத்தியது. கிறிஸ்தவமானது ஒருபோதும் ரோம அரசாங்கத்தை எதிர்த்து போரிட வேண்டும் என்று போதியாக அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று போதித்தது. இந்நிலையில் சமுதாயத்தால் அவமதிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் மற்றும் வெறுக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்தவமானது ஆதரவு கொடுக்கப்பட்டதினால் அநேகர் வாழ்க்கை தரம் உயர்ந்ததினால் அநேகர் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். ஆதி திருச்சபையின் ஆன்மீக சமத்துவமும் சமூக பார்வையும். ஆன்மீக சமத்துவம். ஆதி திருச்சபையானது இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை மையமாக கொண்டு ஒருவரை இனத்தின் அடிப்படையிலோ அல்லது பணத்தின் அடிப்படையிலோ பாகுபாடு காட்டாமல் கடவுளுக்கு முன்பாக எல்லோரையும் சமமாக பாவித்தது. இந்த சமத்துவமானது ரோமானிய உலகில் பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. ஆதி திருச்சபையின் சமத்துவமும் சுயமரியாதையும் கண்ணியமான வழிநடத்துதலும் பெண்கள், அடிமைகள் மற்றும் ஏழைகளை வெகுவாக கவர்ந்ததால் அநேகர் கிறிஸ்தவர்களாக மாறியதினால் கிறிஸ்தவம் வேகமாக வளர்ந்தது. சமூக வகுப்புகள். ரோமானிய உலகத்தில் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையேயான இடைவெளி அதிகமாக அதிகரித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஆதி திருச்சபையானது சமூக ஏற்றத்தாழ்வு நிலையை மாற்றியது. தேவைகளில் இருப்பவர்களுக்கு தங்கள் சொத்துக்களை பகிர்ந்து கொடுத்தார்கள். கிறிஸ்தவமானது ஆரம்ப காலத்தில் அடிமைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் மதமாக இருந்தது. ஆனால் மனிதர்கள் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் என்றும் கடவுளின் சாயலால் படைக்கப்பட்ட ஆதி திருச்சபையில் தேவைகளில் இருப்பவர்களுக்கு எல்லோரும் உதாரத்துவமாக உதவுகின்றனர். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்தார் என்று போதித்து பணக்காரர்களையும் ஏழைகளையும் சமமாக்கியது. இது சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. மேலும் ஆதி திருச்சபையின் நற்செய்தியானது சகோதரத்துவம் என்ற உணர்வை கொடுத்து
உண்மையான சாதனை என்பது மனிதர்கள் முன்பாக அந்தஸ்தை காண்பிப்பதை விட கடவுள் விரும்பும் நீதியான காரியங்களை செய்வதே பெரியது என்று போதித்தது போன்றவை கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்தது. ஆதி திருச்சபையின் பொருளாதார பகிர்வும் மற்றும் அடிமைகளின் நிலையும் கிறிஸ்தவர்களின் அன்பையும் ஆதரவையும் வெளிப்படுத்த பொருளாதாரத்தில் நசிந்து போன மற்றும் தேவைகளோடு இருந்தவர்களுக்கு உதாரத்துவமாக பொருளாதாரத்தை பகிர்ந்து கொடுத்து தூக்கிவிட்டார்கள். பல கிறிஸ்தவர்கள் தாமாகவே முன்வந்து தங்கள் சொத்துக்களை விற்று குறைவுகளோடு இருந்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்ததினால் ஒருவருக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. இந்த நடைமுறையானது பொருளாதார சமத்துவத்தை வலியுறுத்துவதற்காக அல்லது கிறிஸ்தவ அன்பையும் ஈகையையும் வெளிப்படுத்துவதற்காக இருந்தது. ஆதித்திருச்சபையைப் போலவே இன்றைய கிறிஸ்தவர்களும் செயல்படுவார்களானால் மீண்டும் உலத்தை கலக்குகிறவர்களாக மாற முடியும். அடிமைகள் ஆதி திருச்சபையானது அடிமைத்தனத்தை விட அடிமைகளை தவறாக நடத்தப்படுவதையே கடுமையாக எதிர்த்தது. ஆயினும் கூட அடிமைத்தனத்தை மிகவும் அரிதாக விமர்சித்தனர். ஆதி திருச்சபையானது அடிமைகள் மற்றும் தொழிலாளர்களின் உரிமைக்கு ஆதரவாகவும் முதலாளித்துவ சிந்தனைக்கு எதிராகவும் குரல் கொடுத்தது. ஆதி திருச்சபையானது அடிமைகளை சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளவும் கண்ணியமாக நடத்தவும் அதே நேரத்தில் கிறிஸ்துவைப் போல அடிமைகளிடம் பாடுகளை சகித்துக் கொண்டு அவர்களுடைய கடமைகளையும் செய்யும்படியும் அறிவுறுத்தியது. இதனால் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய பல எஜமானர்கள் தங்கள் அடிமைகளை விடுதலை செய்தார்கள். இவர்களில் பலர் ஆதி திருச்சபையில் உதவியாளர்களாக அல்லது டிகன்களாகவும் ஆயர்களாகவும் பேராயர்களாகவும் மற்றும் போப் ஆண்டவராகவும் பணியாற்றினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உதா கிபியில் எபேசு சபையின் பேராயர் ஒனசிமு, கிபி 3ஆம் நூற்றாண்டில் முதலாம் போப் காலிக்ஸ்டஸ், கிபி 5ஆம் நூற்றாண்டில் செயின்ட் பாட்ரிக் என்பவர் அயர்லாந்தில் பேராயராகவும் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதி திருச்சபையில் மனமாற்றமும் இரக்ககுணமும் ஆதி திருச்சபையில் அற்புதங்கள் மாத்திரமே பிற இனத்தாரை மதமாற்றம் அடையச் செய்வில்லை. பொதுவாக மத மாறுதல் ஒரே இரவில் நடைபெறுவதில்லை. இதில் பல்வேறு காரியங்களின் பிணைய நிகழ்வுகள் நடந்து இருக்கும். ரோமானிய சமூகத்தால் விலக்கி வைக்கப்பட்டிருந்த அவமானப்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், பெண்கள், விதவைகள், விலைமாதர்கள், அடிமைகள் மற்றும் வரி வசூலிப்பவர்கள் ஆகியோரை கிறிஸ்தவம் வெகுவாக கவர்ந்தது. ஆதி கிறிஸ்தவர்கள் வீட்டு சபைகளில் கூடி வரும்போது தங்களுடைய நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் யாவரையும் அழைத்து வந்ததால் அவர்கள் மூலமாக கிறிஸ்தவம் வேகமாக பரவியது. இதில் ஒரு வீட்டின் தலைவர் அல்லது எஜமான் கிறிஸ்தவராக ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவருடைய மனைவி, பிள்ளைகள் மற்றும் அடிமைகள் யாவரும் கிறிஸ்தவர்களாக மாறிவிடுவார்கள். இப்படியாக கிறிஸ்தவமானது ரோமானிய உலகம் முழுவதும் வேகமாக வளர்ந்தது. இரக்கமுள்ள குணாதிசயம் ஆதி திருச்சபையின் இறையியல் போதகங்களில் சகோதர அன்பு, பொருளாதாரத்தை பகிர்ந்து கொள்ளும் குணாதிசயம், நசிந்து போன ஒருவரை அனைவரும் சேர்ந்து பரிந்துரைக்கப்படுகிறது. திருச்சபையில் மனமாற்றமும் இரக்க குணமும் ஆதி திருச்சபையில் அற்புதங்கள் மாத்திரமே பிற இனத்தாரை மற்றும் அடிமைகள் யாவரும் கிறிஸ்தவர்களாக மாறிவிடுவார்கள். இப்படியாக கிறிஸ்தவமானது ரோமானிய உலகம் முழுவதும் வேகமாக வளர்ந்தது. இரக்கமுள்ள குணாதிசயம் ஆதி திருச்சபையின் இறையியல் போதகங்களில் சகோதர அன்பு, பொருளாதாரத்தை பகிர்ந்து கொள்ளும் குணாதிசயம், நசிந்து போன ஒருவரை அனைவரும் சேர்ந்து வழிகாட்டும் மனமாற்றமும் இரக்ககுணமும் கிறிஸ்தவர்களின் போதுமான நடத்துமுறைகளை விளக்கும். ஆதி திருச்சபையினர் ஏழை எளியவர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்து அவர்களுக்கு உணவும் உறைவிடமும் கொடுத்து திக்கற்றவர்கள், விதவைகள் மற்றும் ஆதரவில்லாமல் மரித்துப் போனவர்களை அடக்கம் செய்து மனித நேயத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆதி கிறிஸ்தவர்கள் சமுதாயத்திற்கு செய்த நற்செயல்களைக் கண்டு அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆதி திருச்சபையின் சமூக பார்வையும் நகர பொறுப்புகள், திடீர் இழப்புகள் பண்டைய காலத்தில் மக்களின் வாழ்நாட்கள் குறுகினதாகவே இருந்தது. எப்படியெனில் அந்நிய படையெடுப்புகள் மக்களின் பொருளாதாரத்தையும் வாழ்க்கையையும் நிச்சயமற்றதாக ஆக்கியது. பெண்களை விட ஆண்கள் சீக்கிரம் மரித்துப் போனார்கள் அல்லது கொல்லப்பட்டார்கள். திடீர் இழப்புகள், எதிர்பாராத மரணங்கள் மத்தியில் ஆதி கிறிஸ்தவர்கள் தங்கள் அண்டை அயலகத்தாரோடு காண்பித்த பரிவு, கரிசனை, இரக்க குணமானது பிற மதத்தவர்களை சிந்திக்க வைத்தது.
அத்துடன் கிறிஸ்தவர்களின் விசுவாச போதனைகளான நம்முடைய குடியிருப்பு பரலோகம் என்றும் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல என்றும் மரணத்திற்கு பிறகு நித்திய ஜீவனை அடைவோம் என்கிற நம்பிக்கையானது பிற மதத்தாரை விட கிறிஸ்தவர்களுக்கு வாழ்க்கையானது அர்த்தம் நிறைந்ததாகவே இருந்தது. இது பிரமத்தாரை அதிகம் கவர்ந்தது. நகர்ப்புற பிரச்சினைகள். கிரேக்க ரோமானிய நகரங்களில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருந்ததால் கிராமங்களில் இருந்து அநேகர் வெளியேறி நகரங்களில் தங்கியிருந்து வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். பொதுவாக நகரங்களில் கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம், வன்முறை மோதல்கள், கலவர தீவைப்புகள், சூறையாடுதல் மற்றும் தொற்றுநோய்கள் மத்தியில் பயத்துடன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவ பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் ஒழுக்கம், நீதி, நேர்மை, கண்ணியமாய் நடந்து கொண்ட விதத்தையும் கணவன் மனைவி இடையேயான பரஸ்பர அன்பு, ஒத்துழைப்பு, முன்மாதிரியான மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை கண்ட பிரமதத்தார் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். நகரங்களில் அடிமைகள், ஏழைகள், அனாதைகள், விதவைகள், ஆதரவற்றவர்கள் என்ற வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் ஆதி கிறிஸ்தவர்கள் தாமாக முன்வந்து அவர்களிடம் குடும்ப அங்கத்தினர்கள் போல் பழகி அவர்களை தங்கள் வீட்டு திருச்சபைகளுக்கு அழைத்து வந்தார்கள். இதில் தொடப்பட்ட பலர் கிறிஸ்தவர்கள் ஆனதினால் நகர்ப்புறங்களில் கிறிஸ்தவம் வேகமாக பரவியது. ஆதி திருச்சபையில் மனித உயிரின் நிலை. ஆதி திருச்சபையானது மனிதர்கள் கடவுளின் சாயலால் படைக்கப்பட்டதினால் கருக்கலைப்பு மற்றும் பெண் சிசு கொலையை படுகொலை என்று கண்டித்தது. ஆனால் ரோமானிய உலகில் தேவையற்ற பெண் குழந்தைகள், முறிதவறி பிறந்த குழந்தைகளை அழிப்பது சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாய் இருந்தது. இந்நிலையில் ஆதி திருச்சபையானது எல்லாவகை சிசு கொலைகளையும் மற்றும் கருக்கலைப்புகளையும் தடை செய்வதன் மூலம் கிரேக்க மற்றும் ரோமானிய மதத்தினரிடம் காணப்பட்ட பாலின ஏற்றத்தாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. கருக்கலைப்பு. ஆதி திருச்சபையானது கருக்கலைப்பை மோசமான தீமை என்றே கண்டித்துள்ளது. இது குழந்தை பிறப்பை தடுப்பது மட்டுமல்லாமல் கருவுற்ற பெண்கள் பலர் இறப்பதற்கு காரணமாக இருந்தது. பாவமறியாத குழந்தைக்கு அதன் தகப்பன் செய்த தவறுக்கு கருக்கலைப்பு செய்வதன் மூலமாக மரண தண்டனை கொடுப்பது குற்றம் என்றும் இது கடவுளின் விருப்பத்திற்கு முரணான செயல் என்று போதித்தது. குடும்ப வாழ்க்கையின் முதன்மை நோக்கமே பலுகி பெருகுவது ஆகும். ஆகவே திருமணத்தின் மூலம் குழந்தைகளைப் பெற்றுக்கொள்வது கடவுளின் ஆசீர்வாதம் என்று ஆதி திருச்சபை போதித்தது. கிறிஸ்தவ மக்கள் தொகை. கருக்கலைப்பு மற்றும் சிசுக்கொலை காரணமாக கிரேக்க மற்றும் ரோமானிய உலகில் கருவுறுதல் வெகுவாக குறைந்திருந்தது. ஆனால் ஆதி திருச்சபை கிறிஸ்தவர்கள் இந்த கலாச்சார முறையை முற்றிலும் நிராகரித்ததினால் கிறிஸ்தவர்களிடையே குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரித்து கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு பெரிய பங்களித்தது. எப்படியெனில் ஆண்களை விட பெண்களே அதிக அளவில் நற்செய்தி பணி செய்ததினால் கிறிஸ்தவம் வேகமாக வளர்ந்தது. ஆதி திருச்சபையில் மனமாற்றமும் இரக்க குணமும். ஆதி திருச்சபையில் அற்புதங்கள் மாத்திரமே பிற இனத்தாரை மத. ஆதி திருச்சபை கிறிஸ்தவர்கள் இந்த கலாச்சார முறையை முற்றிலும் நிராகரித்ததினால் கிறிஸ்தவ பெண்கள் மகிழ்ச்சியையும் பாதுகாப்பையும் குடும்பத்தில் அனுபவித்தார்கள். கிறிஸ்தவ ஆண்களும் பெண்களும் திருமணம் வரை முறைதவறிய பாலியல் உறவு கூடாது என்று எச்சரித்து திருமண உறவுக்கு வெளியே முறைதவறிய பாலியல் உறவு கொள்வதை விபச்சாரமாக திருச்சபை கண்டித்தது. கலப்பு திருமணம். ஆதி திருச்சபையில் உயர் வர்க்கத்தைச் சேர்ந்த பெண் பிள்ளைகளுக்கு அதே வர்க்கத்தில் கிறிஸ்தவ மணமகன் கிடைப்பது மிகவும் அரிதாக இருந்தது. ஆகவே பிரமத்தாரை திருமணம் செய்து கொள்ள தடை செய்யாமல் அவர்கள் குழந்தைகளை கிறிஸ்துவுக்குள் வளர்ப்பதற்கு ஆதரவு கொடுத்தது. இந்த பெண்களின் மூலமாக அவர்களின் கணவன்மார்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் அவர்கள் குடும்பத்திலும் அநேகர் கிறிஸ்தவர்களானார்கள். விவாகரத்து மற்றும் மறுமணம். ஆதி திருச்சபையானது திருமணத்தை புனிதமாக கருதியதால் கிறிஸ்தவ பெண்கள் மகிழ்ச்சியையும் பாதுகாப்பையும் குடும்பத்தில் அனுபவித்தார்கள். ஆதி திருச்சபையானது திருமணத்தை முறிக்கக்கூடாத இணைப்பு அல்லது இன்டிசொல்யூபிள் பாண்ட் என்றும் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கை என்றும் போதித்து திருமணம் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தியது. கொள்ளை நோயின் காலத்தில் ஆதி திருச்சபை செயல்பாடுகள் முக்கியமாக நடக்கின்றன. பண்டைய உலகில் பயங்கரமான கொள்ளை நோய்கள் மக்களை அழித்துக் கொண்டு இருந்தன.
குறிப்பாக கிபி முதல் இல் சின்னம்மே அல்லது ஸ்மால் பாக்ஸ் என்ற நோயானது ஐரோப்பா கண்டத்தில் முதல் முறையாக தோன்றி பெரிய பேரழிவை ஏற்படுத்தியது. பின்னர் கிபி முதல் இல் கடுமையான பஞ்சமும் அதைத் தொடர்ந்து காலரா போன்ற கொள்ளை நோயும் ஏற்பட்டது. மேலும் கிபியில் பெரியம்மை அல்லது மீசல்ஸ் என்ற கொள்ளை நோயானது கிராமங்களிலும் நகர்ப்புறத்திலும் கடுமையான அழிவை ஏற்படுத்தி ரோம பேரரசின் மக்கள் தொகையில் 1/3 மக்கள் தொகையே காவு வாங்கியது. இதில் இலட்சக்கணக்கான மக்கள் மரித்துப் போனார்கள். நான் என் சகோதரனுக்கு காவலாளி ஆகியேன். கொள்ளை நோயின் காலங்களில் மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க பயந்ததினால் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை யாரும் கவனிக்க இல்லாமல் அவர்கள் பசியினாலும் பட்டினினாலும் தெருக்களில் இறந்து கொண்டே இருந்தார்கள். பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களின் குடும்பத்தாருக்கு மட்டுமே உதவி செய்து தொற்றுநோய் ஏற்பட்டவர்களிடம் விலகியே இருந்தார்கள். ஆனால் ஆதி திருச்சபையின் நற்செய்தியானது சகோதரத்துவம் என்ற உணர்வை கொடுத்து, உண்மையான சாதனை என்பது மனிதர்கள் முன்பாக அந்தஸ்தை காண்பிப்பதை விட கடவுள் விரும்பும் நீதியான காரியங்களை செய்வதே பெரியது என்று போதித்தது போன்றவை கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்தது. ஆதி திருச்சபை பணத்துக்கு அல்லது அந்தஸ்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இயேசு சிலுவையிலே ஏற்பட்ட கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை கவனிக்க யாரும் இல்லாமல் அவர்கள் பசியினாலும் பட்டினினாலும் தெருக்களில் இறந்து கொண்டே இருந்தார்கள். பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களின் குடும்பத்தாருக்கு மட்டுமே உதவி செய்து தொற்றுநோய் ஏற்பட்டவர்களிடம் விலகியே இருந்தார்கள். ஆனால் ஆதி திருச்சபை மற்றும் பிற கிறிஸ்தவ சமுதாயங்கள் தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் மற்றவர்கள் மீது கரிசனை கொண்டு செயல்பட்டதில் அநேக கிறிஸ்தவர்களும் மரித்துப் போனார்கள். பல கிறிஸ்தவ உதவியாளர்களும் அல்லது தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு அநேகர் மரித்தும் போனார்கள். ஆனால் இது கிறிஸ்தவர்கள் மத்தியில் பெரிய அனுதாபத்தையும் மனித நேயத்தையும் அதிகரிக்கச் செய்தது. கிறிஸ்தவர்களின் செயல்பாடுகள் ஆதி திருச்சபையில் கிறிஸ்தவர்கள் கொள்ளை நோயின் காலத்தில் தங்கள் உடல் மற்றும் உயிரை பணயம் வைத்து கொள்ளை நோய் தாக்கியவர்களிடம் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் அவர்களை நன்கு கவனித்துக் கொண்டார்கள். இந்த உலகில் சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்க கிறிஸ்து உங்களை உலகில் வைக்கவில்லை. ஆகவே உங்கள் நண்பர்கள், அண்டை அயலகத்தார் மற்றும் துன்பப்படுபவர்கள் என்று உங்களைச் சுற்றியுள்ள மக்களின் துன்பங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று ஆதி திருச்சபை போதித்ததோடு மட்டுமல்லாமல் போதித்தவர்களும் முன்னின்று செயல்பட்டார்கள். பிற மதத்தார்களுக்கு இந்த கொள்ளை நோய் நம்பிக்கை இழக்கச் செய்தது. ஆனால் கிறிஸ்தவர்கள் இதை விசுவாச சோதனை என்று ஏற்றுக்கொண்டு ஆறுதல் அடைந்தார்கள். இதில் மரித்தாலும் நித்திய ஜீவனைப் பெறுவோம் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்ததால் கிறிஸ்தவர்களின் இறப்பு சதவீதம் பிற மதத்தாரை விட வெகு குறைவாகவே இருந்தது. கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி ஆதி திருச்சபையில் இந்த கொள்ளை நோயின் காலத்தில் நோயுற்றவர்களிடம் கிறிஸ்தவர்கள் காண்பித்த கரிசனை, பராமரிப்பு, வாழ்க்கையின் முக்கிய பகுதிகளை பற்றிய அறிவுறுத்தல் மற்றும் பரிசுத்த ஆவினத்தின் பாரம்பரியமான பயிற்சி மற்றும் பணியாற்றுதல் முன்னேற்றம் செய்ய வேண்டும். கண்ட பிற மத மக்கள் ஆயிரக்கணக்கில் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஒரு நோக்கம் உள்ளது. ஒவ்வொரு தொற்றுநோய் காலகட்டத்திற்கு பின்னர் நற்செய்தி அறிவிக்காமலே கிறிஸ்தவர்களின் செவ்வாய் சேவையைக் கண்டு அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நற்குணங்கள் குறிப்பாக கொள்ளை நோயிலிருந்து குணமடைந்து மீண்டும் அநேகர் கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு ஊக்குவித்தது. அவர்கள் கிறிஸ்தவர்களின் கடவுளான இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை செலுத்தி இயேசு கிறிஸ்து மட்டுமே உண்மையான கடவுள் என்றும் வாழ்வு கொடுக்கும் கடவுள் என்றும் சாட்சி பகிர்ந்தார்கள். இதனால் சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களுக்கு நற்பெயர் உண்டாயிற்று என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதி திருச்சபையில் பெண்கள் இயேசுவின் சிலுவை பாடு மரணத்தின் போது கடைசி வரை கூடவே இருந்தது பெண்களே. அப்படியே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை முதலாவது தரிசித்ததும் பெண்களே. மேலும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நற்செய்தியை முதலாவது பிறருக்கு அறிவித்ததும் பெண்களே. ஆரம்பகால இயேசு இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்ததும் பெண்களே. வீரதீர பெண்கள் இயேசு இயக்கத்தில் தீவிரமாக இருந்த யூத பெண்களான யோவன்னா மற்றும் சூசன்னா ஆகியோர் இயேசுவின் ஊழியத்தை தங்கள் பொருளுதவியால் தாங்கினார்கள்.
பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்தில் உறுதுணையாக இருந்த பெண்களை தனிப்பட்ட முறையில் வாழ்த்தி எழுதியுள்ளார். பெண்கள் நிலை. பண்டைய யூத கலாச்சாரத்தில் ஆண்கள் ஜெபம் செய்யும்போது பெண்ணாக என்னை படைக்காததற்கு நன்றி என்று கடவுளிடம் ஜெபிப்பார்கள். ஏனெனில் முதலாவது ஆதாமும் பின்பு ஏவாளும் படைக்கப்பட்டதால் இவ்வாறு ஜெபிப்பார்கள். இதைப்போல கிரேக்க, ரோமானிய மதங்களும் ஆணுக்கு பெண் சமமல்ல என்றும் ஆண்களை விட பெண்கள் தாழ்ந்தவர்கள் என்றும் போதித்தது. ஆனால் ஆதி திருச்சபையானது பெண்களை ஆணுக்கு சமமாகவும் கண்ணியமாகவும் சுதந்திரமாகவும் நடத்தியது. கூட்டு பங்களிப்பு. ஆதி திருச்சபையானது நற்செய்தி பணிக்கு பெண்கள் கொடுக்கும் பங்களிப்பானது கடவுளால் கொடுக்கப்பட்ட வெகுமதி என்று போதித்து ஆண்களும் பெண்களும் நற்செய்தி பணி செய்ய ஊக்கப்படுத்தியது. இயேசுவானவர் சிலுவையில் ஆணையும் பெண்ணையும் பிரிக்கும் தடுப்பு சுவற்றை தகர்த்துவிட்டதால் ஆதி திருச்சபையானது பாலினங்களின் ஆன்மீக சமத்துவத்தை வலியுறுத்தி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. ஆதி திருச்சபையில் பெண்களின் பங்களிப்பு. மேரி மகதலேனா, இப்பெண்மணி ஆதி திருச்சபையில் மிகவும் முக்கியத்துவம் பெற்றவர் ஆவார். இவர் இயேசுவின் ஊழியத்திற்காக தன்னுடைய ஆஸ்திகளை செலவு செய்தாள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை முதலாவது தரிசித்தவள் மற்றும் வெறுமையான கல்லறையைப் பற்றி தேவதூதர்களின் செய்தியை 11 அறிவித்தாள். இப்பெண்மணி தொலைநோக்கு பார்வையாளராக இருந்தாள். ஆதி திருச்சபையின் தலைவராகவும் சித்தரிக்கப்படுகிறாள் என்று பேதுருவின் நிருபம் கூறுகிறது. கிழக்கத்திய திருச்சபையானது மகதலேனா மரியாளை அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அப்போஸ்தலர் என்று அங்கீகரிக்கிறது. ஏனெனில் இப்பெண்மணி மூலமாக கிறிஸ்தவ ஐக்கியம் ஆரம்பமானது. இறையியல் பண்டிதர் பிரிசில்லா என்ற பெண்மணி ஒரு கிறிஸ்தவ இறையியலாளர், ஆசிரியை, சுவிசேஷகி, எழுத்தாளர் ஆவாள். இப்பெண்மணி ரோம், கொரிந்து மற்றும் எபேசு பட்டணங்களில் திருச்சபைகளை ஸ்தாபித்தவர் ஆவார். பிரிசில்லா தனது கணவர் ஆக்கில்லாவோடும் மற்றும் பவுல் அப்போஸ்தலனோடும் மிஷனரி பயணம் மேற்கொண்டு யூத கிறிஸ்தவ அறிவுஜீவியான அப்பல்லோவுக்கு அநேக காரியங்களை கற்று கருத்துக்கள் மேலிடுகின்றன. சுவிசேஷகர்கள். பவுல் தன்னுடைய நிருபத்தில் பிரிஸ்கா, ஜோனியா, ஜூலியா மற்றும் நேரே ஆகியோரே அவர்கள் கணவர் அல்லது சகோதரர்களுடன் சேர்ந்து மிஷனரி பணி செய்தவர்கள் என்று வாழ்த்துகிறார். ஜூனியா என்ற பெண்மணி நற்செய்தி பணிக்காக சிறையில் அடைக்கப்பட்ட முக்கிய பெண் அப்போஸ்தலராவார். மிஷனரி பணிக்காக மரியாள், பெர்சியாள், திரிபேனா, திரிபோசாள், எயோதியாள் மற்றும் சிந்திகேயாளும் பவுல் அப்போஸ்தலனால் பாராட்டப்படுகிறார்கள். வீட்டு திருச்சபையில் பெண்கள். ஆதி திருச்சபையில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பித்ததால் வீட்டு சபைகள் ஏற்படுத்தப்பட்டது. இதில் பல வீட்டு சபைகளுக்கு பெண்களே தலைவர்களாக இருந்தார்கள். இவர்களுள் அப்பியாள், பிரிஸ்கில்லா, மார்க்கு என்ற யோவானின் தாய் குலோவேயாள், நிம்பா ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார்கள். நிர்வாகத்தில் பெண்கள். ஆதி திருச்சபையில் இருந்த பெண்கள் ஆண்களைப் போலவே கல்வி அறிவையும் வேதாகம அறிவையும் பெற்றார்கள். அவர்களின் திறமைகளுக்கு ஏற்றவாறு பொறுப்புகள் திருச்சபையில் கொடுக்கப்பட்டிருந்தது. நிர்வாகத்தில் பெண்கள். ஆதி திருச்சபையில் பெண்கள் நிர்வாகப் பொறுப்புகளிலும் பெண்கள் திருச்சபையில் ஆண்களைப் போலவே ஞானஸ்நானம் மற்றும் திருவிருந்து ஆராதனைகளும் நடத்தினார்கள். அவர்களுக்கு சமூகத்திலும் ஆண்களுக்கு நிகரான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு பெண் மதகுருக்களுடன் சேர்ந்து அமர்ந்திருக்க அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். பெண்களுக்குள் தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். பெண்களில் பலர் உதவிகாரர்களாகவும் அதாவது டிகனஸ், ஆயர்களாகவும் பிரெஸ்பிட்டரஸ் மற்றும் பிஷப்ஸ் இருந்தார்கள். இதில் பிஷப்ஸாக பெபேயாள் இருந்த விதவைகளின் ஊழியம். ஆதி திருச்சபையில் விதவைகள் நற்செய்தி பணியில் தங்களை இணைத்துக் கொண்டு கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு பெரிய பங்களிப்பு கொடுத்தார்கள். இவர்கள் ஊழியத்தை ஆதி திருச்சபை அங்கீகரித்து அவர்கள் தேவைகளை முழுமையாக சந்தித்தது. இதன் மூலமாக விதவைகள் ஊழியம் செய்து வந்தவர்களும் சபையிலும் சமுதாயத்திலும் டீக்கன்கள், ஆயர்கள் மற்றும் பேராயர்களோடு மதிப்பும் மரியாதையையும் பெற்றார்கள். இவர்கள் துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கூறி, நோயற்றவர்களை பராமரித்து, இளைய பெண்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து, தங்கள் நேரத்தை ஜெபத்திலும் உபவாசத்திலும் நற்செய்தி அறிவிப்பதிலும் செலவிட்டு அநேக பிற மதத்தாரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார்கள். விதவைகள் மறுமணம். பண்டைய காலத்தில் அடிக்கடி நடைபெறும் யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் கொல்லப்பட்டார்கள்.
திருமணத்தில் பெண்களை விட ஆண்கள் முதல் வருடங்கள் மூத்தவர்களாக இருந்தார்கள். இதனால் பெண்களை விட ஆண்கள் சீக்கிரமே மரித்துப் போனதால் சமூகத்தில் விதவைகள் அதிகமாக இருந்தார்கள். கிரேக்க, ரோமானிய மதத்தில் விதவைகள் மறுமணம் செய்து கொள்வதை அனுமதிக்கவில்லை. ஆனால் ஆதி திருச்சபையானது விதவைகள் பெண்களை கண்ணியமாக நடத்தி மரணம் செய்து கொள்ள விரும்புகிறவர்களை ஊக்கப்படுத்தியது ரோமர் வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதி திருச்சபையானது விதவைகளின் மறுவாழ்வுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கப்பட்டு பொருளாதார உதவியையும் ஆகார குறையையும் ஏற்படாதவாறு பார்த்துக் கொண்டார்கள். ஆதி திருச்சபையில் விதவைகளை பராமரித்துக் கொள்ள உதவியாளர்களை நியமித்திருந்தார்கள். இவ்வாறு விதவைகள், ஏழைகள், ஆதரவற்றவர்களை ஆதி திருச்சபையானது நன்கு பராமரித்துக் கொண்டதினால் ரோமானிய சமூகத்திலிருந்த கைவிடப்பட்ட பெண்கள், விதவைகள், அடிமை பெண்கள் மற்றும் அனாதையாக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் கிறிஸ்தவர்களாக மாறினதினால் கிறிஸ்தவம் வேகமாக வளர்ச்சி அடைந்தது. உயர் வகுப்பு பெண்கள் ஆதி திருச்சபை வளர்ச்சிக்கு உயர்வர்க்க கிறிஸ்தவ பெண்கள் முக்கியமான பங்களிப்பு கொடுத்தார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்களை பாதுகாக்க, பராமரிக்க ரோம அரசாங்கத்தில் பணிபுரிந்த அல்லது செல்வந்தர்களான தங்கள் கணவன்மார்களை நன்கு பயன்படுத்திக் கொண்டார்கள். இவர்களுள் பிரிசில்லா என்பவர் கிரேக்க மற்றும் எபிரேய வேதாகமத்தை போதிக்கும் உயர்வர்க்க பெண்மணி ஆவார். கிரேக்க ஞானிகளோடு போட்டி போடும் அளவிற்கு ஏதென்ஸில் இருந்த அறிவுஜீவியான தாமரி என்ற பெண் ஆதி திருச்சபையில் அறிவாளிகள் மத்தியில் விசுவாச தற்காப்பு ஊழியத்தை செய்ததால் அநேக கிரேக்க தத்துவாதிகளும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். பணக்காரர்களாக இருந்த லீதியாள் மற்றும் தொர்க்காள் ஆகியோர் தானதர்ம காரியங்களில் பிற மதத்தாரால் நற்சாட்சி பெற்றவர்களாய் இருந்தார்கள். அரசு மற்றும் அரசியலில் பெண்கள் ரோமா அரசாங்கத்தின் மிக உயர்ந்த பொறுப்புகளில் இருந்த பேரரசர்கள், கவர்னர்கள், நீதிபதிகள், நிலப்பிரபுக்கள், அரசாங்க அதிகாரிகளின் மனைவிகளாக அநேக கிறிஸ்தவ பெண்கள் இருந்தார்கள். இதில் ஏரோது அந்திப்பாவின் தொழில் மேலாளரான கூசாவின் மனைவி யோவன்னாவும் முக்கியமானவர் ஆவார். சில வேத பண்டிதர்கள் கருத்துப்படி யோவன்னா என்பவர் ஆதி திருச்சபையில் பெண் அப்போஸ்தலர் என்கிறார்கள். ரோமர் வசனம் கிபியில் இங்கிலாந்தை வென்ற ஆகஸ்டஸ் பிளாட்டினஸ் என்பவரின் மனைவி பொம்போனியா கிராசினா ஒரு கிறிஸ்தவ பெண் ஆவார். ரோம பேரரசர் டொமிஷியனின் உறவினர்களான ஃப்ளேவியஸ் கிளாமென்ஸ் மற்றும் அவரது மனைவி ஃப்ளாவியா டொமிட்டில்லா ஆகியோர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ரோம பேரரசன் டயோகிலிட்டனின் மனைவி பிரிஸ்கா மற்றும் மகள் வாலிரியா ஆகியோர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். கிபியில் ரோமா பேரரசரின் மனைவியான ஹுலீனா ஜெபித்ததினால் கான்ஸ்டன்டைன் கிபியில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட முதல் ரோமானிய பேரரசர் ஆவார். இந்த பெண்மணிகள் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவினார்கள். ஆதி திருச்சபையின் பரிசுத்தவாட்டிகள், இரத்தசாட்சியான பெண்கள் ஆதி திருச்சபையில் கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக மரித்த பெண்களின் சரித்திரத்தில் அநேக பெண்கள் கிறிஸ்துவை மறுதலிக்காத காரணத்தினால் அவர்கள் காட்டு விலங்குகளால் கடித்து குதறப்பட்டு, சிலுவையில் அறையப்பட்டு, கொதிக்கும் எண்ணெயால் ஊற்றப்பட்டு, பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு, தூக்கில் தொங்கவிடப்பட்டு, உயிரோடு எரித்து கொல்லப்பட்டு இரத்த சாட்சிகளாய் மரித்துப்போனார்களும் இருந்தார்கள். புனித தெக்லா, திருமணம் ஆகாத இந்த பெண்மணி அப்போஸ்தலனாகிய பவுலின் போதகத்தை கேட்டபோது தொடப்பட்டாள். தெக்லா நற்செய்தி பணி அறிவிப்பதற்கு வசதியாக தன்னுடைய தலைமுடியை வெட்டி, ஆண்களைப் போல் ஆடைகளை அணிந்து கொண்டு நற்செய்தி பணி செய்தாள். தெக்லா நன்கு படித்த பெண்மணி, கடவுள் கொடுத்த வரத்தினால் போதித்து, நோயுற்ற அநேகரை குணமாக்கி, கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினார். இவர் கிரேக்க தத்துவங்கள் மற்றும் பல்வேறு இலக்கிய சொற்பொழிவுகள் செய்வதில் சிறந்து விளங்கினார். நற்செய்தி எதிர்ப்பாளர்கள் இவரை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்று, முடியாமல் போகவே விபச்சாரி என்ற பட்டத்தை சுமத்தினார்கள். ஆயினும் தனக்கு நேரிட்ட அவமானத்தில் நற்செய்தி பணி செய்வதை நிறுத்தாமல் விடாமுயற்சியுடன் அநேகரை ஆத்தும ஆதாயம் செய்து விசுவாசத்திலும் கற்பிலும் அநேகருக்கு முன் மாதிரியாக விளங்கி, தன்னை பின்பற்றும்படி அநேக பெண்களை ஊக்கப்படுத்தியதால் ரோமானிய மதத்தை பின்பற்றின அநேக பெண்கள் கிறிஸ்தவர்களானார்கள். இதற்காக தெக்லா கைது செய்யப்பட்டு காட்டு மிருகங்களால் கடித்து குதறப்பட்டு ஆதி திருச்சபையின் முதல் பெண் இரத்த சாட்சியானாள். தெக்லா ஆதி திருச்சபையின் பெண் அப்போஸ்தலராக அறியப்பட்டாள்.
தெக்லாவின் நற்செய்தி பணி பற்றி ஆக்ட்ஸ் ஆஃப் பால் அண்ட் தீக்லா இல் கூறப்பட்டுள்ளது. ஆர்த்தோடாக்ஸ் மற்றும் ரோமன் கத்தோலிக்க புனித பெலிசிட்டா. ரோமில் வாழ்ந்த பெலிசிட்டா என்ற பெண்மணியானவள் செல்வந்த குடும்பத்தில் பிறந்து 7 பிள்ளைகளை பெற்றெடுத்து விதவையானாள். ஆகவே தன்னுடைய செல்வத்தினால் அநேக தான தர்மங்களை ஏழைகளுக்கும், அடிமைகளை விடுவிப்பதற்கும், பெண்களின் முன்னேற்றத்திற்கும், விதவைகளின் மறுவாழ்விற்கும் செலவிட்டதால் அநேக பெண்கள் குடும்பமாக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி கிறிஸ்தவத்தை பரப்பியதால் ரோம தெய்வங்களை அவமதித்ததாக பொய்யாய் குற்றஞ்சாட்டப்பட்டு ரோம பேரரசர் மார்கஸ் அரேலியஸ் உத்தரவின் பேரில் பெலிசிட்டாவும் அவரது 7 பிள்ளைகளும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இந்நிலையில் ரோமானிய பூசாரிகள் தங்கள் தெய்வங்கள் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் இதற்கு பரிகாரமாக பெலிசிட்டாவும் அவரது 7 பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ரோம பேரரசரிடம் முறையிட்டார்கள். ஆகவே பெலிசிட்டாசும் அவரது 7 குழந்தைகளும் ரோமானிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டி வணங்கினால் விடுதலை செய்யப்படுவார்கள், இல்லையெனில் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பெலிசிட்டா தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கிறிஸ்துவை மறுதலித்து விடாதீர்கள் என்று கேட்டுக் கொண்டதால் பெலிசிட்டாவின் கண்களுக்கு எதிரே அவருடைய 7 பிள்ளைகளையும் வாளால் வெட்டி படுகொலை செய்தார்கள். இறுதியில் பெலிசிட்டாவும் இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டாள். இதைக் கேள்விப்பட்ட அநேக ரோமானிய பெண்கள் தாங்களும் கிறிஸ்தவர்கள்தான் என்று தைரியமாக தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தி கிறிஸ்தவர்களானார்கள். கத்தோலிக்க திருச்சபையில் பெலிசிட்டா புனிதராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். புனித சிசிலியா. ரோமில் ஒரு பணக்கார கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த சிசிலியா என்ற பெண்மணி கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக கன்னியாஸ்திரியாக வாழ அர்ப்பணித்துக் கொண்டாள். ஆனால் சிசிலியாவின் தந்தை ரோமானிய மத பிரபுக்கள் குடும்பத்தை சேர்ந்த வாலரியஸ் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்பினர். இந்நிலையில்தான் கன்னியாஸ்திரியாக கடவுளுக்கு சேவை செய்ய அர்ப்பணித்துள்ளதாக வலரியஸிடம் தெரிவித்தாள். அப்படியே சிசிலியா நற்செய்தி பணி செய்தும் அநேக தான தர்மங்களை செய்து ஆதி திருச்சபையில் டிகனஸ் ஆகஸ்டு பணி செய்து கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு பெரிய பங்களிப்பை செய்து கொண்டிருந்ததைக் கண்ட வலரியஸும் அவருடைய சகோதரன் டிபர்டியஸும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நற்செய்தி பணி செய்தார்கள். இவர்கள் காலத்தில் கிறிஸ்தவம் சட்டவிரோத மதமாக ரோம பேரரசில் அறிவிக்கப்பட்டு இருந்ததால் இரத்த சாட்சியாக மரித்த கிறிஸ்தவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு கூட தடை விதிக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையிலே வலரியஸும் டிபர்டியஸும் துணிந்து அநேக கிறிஸ்தவ இரத்த சாட்சிகளை அடக்கம் பண்ணினார்கள். இந்த குற்றத்திற்காக இவர்கள் கைது செய்யப்பட்டு ரோமானியர்கள் அவர்களை அடக்கினர். தெய்வங்களுக்கு தூபம் காட்டி வணங்க வேண்டும், இல்லையெனில் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்கு இருவரும் மறுக்கவே தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். சிசிலியாவும் தொடர்ந்து ரோமானிய பெண்கள் மத்தியில் நற்செய்தி பணி அறிவித்து சுமாருக்கும் அதிகமானோரை கிறிஸ்தவர்களாக்கினார். மேலும் இரத்த சாட்சியாக மரித்த கிறிஸ்தவ அடக்கம் செய்வது சட்டத்திற்கு எதிரானது என்றாலும் அதைத் தொடர்ந்து செய்து வந்தார். இதற்காக சிசிலியா கைது செய்யப்பட்டு ரோமானிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டி ஆராதனை செய்ய கேட்கப்பட்டது. இதற்கு சிசிலியா மறுக்கவே சிரச்சேதம் செய்யப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தாள். இவரை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை புனிதராக அங்கீகரித்துள்ளது. புனித பிளாண்டினா. பிரான்சு நாட்டில் கிறிஸ்தவத்திற்கு எதிரான ரோம அரசாங்கத்தின் அடக்குமுறையின் போது கிறிஸ்தவராக இருந்த தனது எஜமாட்டியுடன் கைது செய்யப்பட்ட ஒரு அடிமை பெண்தான் பிளாண்டினா. பிளாண்டினா நன்றாக பாடி ஜெபிக்கக்கூடியவள். அடிமை பெண்களிடம் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்ததினால் அதிகமானோர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இந்நிலையில் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக சிறைச்சாலையின் இருண்ட இடத்தில் நெரிசலான அளவிற்கு சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே பலர் மூச்சுத் திணறி மரணம் அடைந்தனர். இந்நிலையில் கிறிஸ்துவை மறுதலிப்பவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் எவரும் கிறிஸ்துவை மறுதலியாததினால் காட்டு விலங்குகளால் கடித்து குதறப்பட்டு கொல்லப்பட்டார்கள். இந்நிலையில் பிளாண்டினா நான் ஒரு கிறிஸ்தவள், நாங்கள் மோசமான எதுவும் செய்யவில்லை என்று மீண்டும் மீண்டும் சத்தமாக கூறிக்கொண்டே இருந்ததால் அவளை சிலுவையில் அறைந்தார்கள். அப்போது பிளாண்டினா இயேசுவின் கல்வாரி சிலுவையை நினைவு கூர்ந்து அங்கிருந்த சிறை கைதிகளுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை
அறிவித்து அநேக பாடல்களை பாடி தொடர்ந்து ரோம பேரரசு இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும் என்று சத்தமாக ஜெபித்தாள். இதனால் அநேக கைதிகளும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே வெறுப்புற்ற சிறைச்சாலை அதிகாரிகள் சிசிலியா மீது காட்டு மிருகங்களை ஏவிவிட்டார்கள். ஆனால் அந்த மிருகங்கள் அவளை நெருங்காமல் அப்படியே இருந்துவிட்டது. கடைசியாக விளையாட்டு மைதானத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள தூணில் கட்டி வைத்து காட்டு எருமையை ஏவிவிட்டார்கள். அது சிசிலியாவை குத்தி கொன்று போட்டதில் இரத்த சாட்சியாக மரித்தாள். கத்தோலிக்க திருச்சபை சிசிலியாவை புனிதராக அங்கீகரித்துள்ளது. புனித பெர்பெச்சுவா மற்றும் பெலிசிட்டாஸ். பெர்பெச்சுவா என்ற பெண்மணி ஆப்பிரிக்கா கண்டத்தில் துனிசியா நாட்டில் பிரபுக்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் ஆவார். இவள் தன்னுடைய இளம் வயதிலேயே கன்னியாஸ்திரியாக இருந்து கடவுளுக்கு சேவை செய்ய அர்ப்பணித்து அடிமைகள் மத்தியில் நற்செய்தி அறிவித்து அநேகரை ஆத்தும ஆதாயம் செய்தாள். இந்நிலையில் திருமணமாகி திருச்சபையில் தனியாக இருந்த டீகானஸ் என்ற பொறுப்பில் விதவைகள் பராமரிப்பில் பொறுப்பாய் செயல்பட்டு தர்மங்களை செய்து கிறிஸ்துவின் சேனாதிபதியாய் இருந்து வந்தாள். இவருக்கு பெலிசிட்டாஸ் என்ற அடிமைப்பெண் உறுதுணையாக கூடவே இருந்தாள். இந்நிலையில் பெர்பெச்சுவா ஒரு குழந்தைக்கு தாயாகி தொடர்ந்து நற்செய்தி பணியில் ஈடுபட்டு வந்ததால் ரோம அரசாங்கத்தால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு பெர்பெச்சுவாவையும் அவளோடு கர்ப்பவதியாய் இருந்த அடிமை பெலிசிட்டாஸையும் சிறையில் அடைத்ததில் இருவருடைய வாழ்க்கையும் சிறை கம்பிகளுக்குள் இருந்தது. இந்நிலையில் கிறிஸ்துவை மறுதலிப்பவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டதால் பெர்பெச்சுவாவின் தகப்பனார் அவளுடைய குழந்தை காண்பித்து கிறிஸ்துவின் சேவைக்கு மறுதலிக்கும் மன்றாடி கேட்டுக்கொண்டார். பெர்பெச்சுவா மிகுந்த பாச போராட்டத்தை அனுபவித்து பரலோகத்தில் என் குழந்தையை பார்ப்பேன் என்று அறிக்கையிட்டு கிறிஸ்துவை மறுதலிப்பதில்லை என்று உறுதியாக கூறினாள். இந்நிலையில் செல்வ சீமாட்டியாகிய பெர்பெச்சுவா தன்னுடைய அடிமையான பெலிசிட்ஸை பரிசுத்த முத்தம் கொடுத்து அடிமைத்தனத்தை தகர்த்துக் கொண்டவளாய் 2 பேரும் சகோதரிகளாய் இருந்து வந்தார்கள். இவர்களை விளையாட்டு மைதானத்திற்கு இழுத்துக் கொண்டு போய் அங்கு காட்டு விலங்குகளால் கடித்துக்குதறப்பட்டதில் இரத்த சாட்சியாய் மரித்துப் போனார்கள். கத்தோலிக்க திருச்சபையில் பெர்பெச்சுவா புனித பெர்பெச்சுவா என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். புனித அம்மா சிங்கிலெடிகா எகிப்தின் அலெக்சாந்திரியா நகரத்தில் பணக்கார குடும்பத்தில் பிறந்த சிங்கிலெடிகா தன் இளமைப் பருவத்தில் கன்னியாஸ்திரியாக வாழ்ந்து கடவுளுக்கு சேவை செய்ய அற்புதமான தாள் உள்ளது. ஆனால் இவர்களின் குடும்பத்தார் திருமணம் செய்து கொள்ள வருகின்றனர் என்று தெரிந்து கொண்டு அதை மறுத்து நற்செய்திப் பணி செய்து வந்தாள். சிங்கிலெடிகா தன் பெற்றோர் இறந்த பிறகு தங்கள் செல்வத்தையெல்லாம் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளின் மறுவாழ்வுக்கும் அடிமைகளுக்கு பிணைய தொகையை செலுத்தியதால் ஒடுக்கப்பட்ட அநேக மக்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்நிலையில் தன் தங்கையுடன் சமூக வாழ்க்கையிலிருந்து வெளியேறி ஊருக்கு வெளியே துறவியர் மடத்தை ஏற்படுத்தி தன் நேரத்தை எளிமையாக வாழ்ந்து ஜபத்திலும் உபவாசத்திலும் செலவிட்டார்கள். கடவுள் இவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருந்ததினால் கடவுளுக்கு உண்மையாய் வாழ்ந்து தன்னை தேடி வரும் அனைவருக்கும் கிறிஸ்துவைப் பற்றி போதித்தார்கள். இவர்கள் மூலமாக பல நோயாளிகள் குணம் பெற்றனர். இளம் பெண்களுக்கும் இளம் விதவைகளுக்கும் துறவற வாழ்க்கை வாழ விரும்பியோருக்கு நல்ல ஆலோசனைகளும் கொடுத்து வந்தார். இதனால் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். சிங்கிலெடிகா அவர்கள்தான் ஆதி திருச்சபையில் பெண்கள் துறவியர் மடத்தை நிறுவிய முதல் பெண் ஆவார். இவர் டெசர்ட் மத அதாவது பாலைவன தாய் என்று ஆதி திருச்சபையால் அழைக்கப்பட்டார்கள். இவர்களின் சேவைக்காக ரோமன் கத்தோலிக்க திருச்சபை புனிதராக அங்கீகரித்துள்ளது. புனித கேத்ரீன் ஆதி திருச்சபையில் எகிப்தின் அலெக்சாந்திரியா பட்டணத்தைச் சேர்ந்த கேத்தரேன் கிறிஸ்துவின் நற்செய்தி பணிக்கு தன்னை அர்ப்பணித்து வயதிற்குள் நூற்றுக்கணக்கானவர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார். ஆதி திருச்சபையானது ரோம பேரரசால் மிகுந்த அடக்குமுறையை சந்தித்த போது இவருடைய தகப்பனார் அலெக்சாந்திரியா ஆளுநராக இருந்ததினால் அநேக கிறிஸ்தவர்களை மரணதண்டனையிலிருந்து காப்பாற்றினாள். இந்நிலையில் தைரியமாக ரோம பேரரசர் தயோகிளிட்டனிடம் சென்று கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அரசாங்கத்தின் கொடூர செயல்களுக்காக குற்றஞ்சாட்டினாள். இதை எதிர்பாராத பேரரசர் அவருடைய தைரியத்தை பார்த்து கிறிஸ்தவ மதத்தை விட ரோமானிய மதமே சிறந்தது என்பதை நிரூபிக்க ரோமானிய தத்துவவாதிகளை அவரிடம் விவாதம் செய்ய அனுப்பி வைத்தார்.
அங்கு வந்த தத்துவவாதிகளிடம் கேத்தரீனின் இயேசுவின் அன்பை பற்றி பேசி, ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழைகள், அனாதைகள், அடிமைகள் மற்றும் விதவைகளின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டதை பேசியபோது பல தத்துவவாதிகள் இருதயத்தில் தொடப்பட்டதில் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இதற்காக கேத்ரீனா சிறையில் அடைக்கப்பட்டாள். கேத்ரீனாவை சிறையில் பார்க்க வந்த சுமாருக்கும் அதிக பார்வையாளர்களுக்கும் கேத்ரீனா நற்செய்தி அறிவித்ததால் அவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இதில் ரோம பேரரசர் டயோகிலிட்டன் மனைவி பிரிஸ்காவும் அடங்குவார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ரோம பேரரசர் கேத்ரீனாவுக்கு மரணதண்டனை கொடுக்க உத்தரவிட்டதால் கேத்ரீனா திருச்சபையின் விதையாக இரத்த சாட்சியாக மரித்தார். ரோம கத்தோலிக்க திருச்சபை கேத்ரீனாவை புனிதராக அங்கீகரித்துள்ளது. புனித லூசியா என்ற பெண்மணி ரோம பேரரசில் சைராகஸ் நாட்டு பிரபுக்கள் குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் இளம் வயதிலேயே கன்னியாஸ்திரியாக வாழ்ந்து கடவுளுக்கு சேவை செய்ய தன்னை அர்ப்பணித்தார். இந்நிலையில் இவருடைய தகப்பனார் மரித்துப் போகவே இவரது தாயார் ரோமானிய மதத்தைச் சேர்ந்த பிரபுக்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்க முயன்றார். ஆனால் லூசியா இதை மறுத்து தனது திருமணத்திற்காக பெற்றோர் சேர்த்து வைத்திருந்த பணத்தை ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் இளம் விதவை பெண்களின் மறுவாழ்விற்கும் கொடுத்தார். இந்நிலையில் லூசியா கிறிஸ்தவள் என்று அழைக்கப்படும் கடவுளின் பிரியாமாதாவை அடையவில்லை என்று அவளை திருமணம் செய்ய நினைத்த கிறிஸ்தவரல்லாத மனிதன் ரோமா கவர்னரிடம் சென்று லூசியா ஒரு கிறிஸ்தவள் என்று புகார் தெரிவித்தார். இதற்காக லூசியா கைது செய்யப்பட்டு கடும் சித்திரவதை செய்யப்பட்ட நேரத்திலும் கிறிஸ்துவை மறுதலிக்கவே இல்லை. ரோமானிய தெய்வங்களுக்கு தூபம் செலுத்தி வணங்க வேண்டும், இல்லையெனில் மரணதண்டனை என்று அறிவித்தும் லூசியா இதற்கு மறுத்துவிட்டாள். ஆகவே லூசியாவை பொது இடத்தில் வைத்து தூக்கிலிடப்பட்டதில் இரத்த சாட்சியாக மரித்தாள். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை லூசியாவை புனிதராக அங்கீகரிக்கின்றன. புனித பவுலா பணக்கார ரோமானிய பிரபுக்கள் குடும்பத்தில் பிறந்தவர். இளம் வயதிலேயே எபிரேயம் மற்றும் கிரேக்க மொழிகளை கற்று தேர்வராக இருந்தார். இந்நிலையில் 3 பிள்ளைகளுடன் குடும்ப வாழ்க்கை நடத்தி வந்த பவுலாவின் இவ்வயதில் கணவர் மரித்துப் போனார். ஆகவே சமூக வாழ்க்கையிலிருந்து விலகி அவென்டைன் ஹில் பகுதியில் இருந்த பெண்கள் துறவியர் மடத்தில் சேர்ந்து தன்னுடைய செல்வ செழிப்பான வாழ்க்கையை விட்டுவிட்டு சந்நியாச வாழ்க்கை வாழ அர்ப்பணித்தார். கிபியில் ரோமுக்கு வந்த அறிஞரும் புனிதருமான ஜெரோம் என்பவர் பவுலா சந்தித்து துறவியர் மடத்தில் அவரிடம் இருந்து பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கற்றுக்கொண்டார். பின்னர் பெத்லகேம் என்ற இடத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் துறவு மடத்தை பவுலாவும் ஜெரோமும் சேர்ந்து ஏற்படுத்தினார்கள். இவர்களின் கிறிஸ்தவ போதனைகளை கேட்க எத்தியோப்பியா, பெர்சியா மற்றும் இந்தியாவில் இருந்தும் அநேகர் வந்தார்கள். இதில் பலர் கிறிஸ்தவர்களானார்கள். இந்நிலையில் ஜெரோம் வேதாகமத்தை எபிரேய, கிரேக்க மொழியிலிருந்து இலத்தீன் மொழிக்கு மொழியாக்கம் செய்யும்போது அதை சரிபார்த்து இலத்தீன் மொழியிலிருந்து பல உரைகளை மொழியாக்கினார். வேதாகமத்தை வெளியிடுவதற்கு பவுலா மற்றும் அவள் மகள் மிகவும் உறுதுணையாக இருந்தனர். கிபியில் பவுலா மறுத்தப்பட்டார் என்று சரித்திரம் கூறுகிறது. பவுலாவின் சிறந்த நற்செய்திக்காக ரோமன் கத்தோலிக்க திருச்சபை புனிதராக அங்கீகரித்துள்ளது. இது சரியான விளக்கம் அல்லது மாற்றம் இல்லை. இன்று நடக்கும் திருச்சபையில் பெண்கள் எதிர்ப்பு காரணம் என்ன? ஆதி திருச்சபையில் பெண்கள் பங்களிப்பினால் கிறிஸ்தவம் முதல் 3 நூற்றாண்டுகளில் ரோமர் பேரரசுக்கு முழுவதும் பரவியது. கிபியில் கிறிஸ்தவ மதமானது ரோமர் பேரரசின் அதிகாரப்பூர்வ மதமாக அறிவிக்கப்பட்டது. ரோமர் கலாச்சாரம் கிறிஸ்தவத்தில் ஊடுருவி படிப்படியாக பெண்களின் வாய்க்கு படிப்படியாக கடிவாளம் போட ஆரம்பித்து பெண்களின் தலைமைத்துவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. இடைக்கால திருச்சபையில் பெண்களை மட்டும் ஆரம்பித்து அவர்களை துருபதேசக்காரர்கள் என்று குற்றஞ்சாட்டி பெண்களின் அதிகாரங்களை குறைத்தது. இதனால் ஆண்கள் மட்டும் திருச்சபையில் அதிகாரம் கொண்டவர்கள் என்ற நிலை உண்டாகியது. ஆணாதிக்கம் நிறைந்த திருச்சபையில் பெண்களின் பங்களிப்பிற்கான ஆதாரங்கள் யாவையும் அழிக்கப்பட்டன. பெண் தீர்க்கதரிசிகளின் இறைவாக்கு செய்திகள் திருச்சபை குறிப்புகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. இதனால் செய்த மொழிபெயர்ப்பு தவறுகள். பவுல் அப்போஸ்தலன், ரோமர். இன்றைய திருச்சபையில் பெண்களின் பங்களிப்பு குறைந்து போனது ஏன்? ஆதி திருச்சபையில் பெண்களின் பங்களிப்பின் ஆதாரங்கள் யாவையும் அழிக்கவும்
அவற்றை மாற்றி எழுதவும் ஆரம்பித்தார்கள். பெண் தீர்க்கதரிசிகளின் இறைவாக்கு செய்திகள் யாவும் திருச்சபை குறிப்புகளிலிருந்து நீக்கப்பட்டது. பவுல் அப்போஸ்தலன் ரோமர் வசனம் இல் பெண்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். ஆனால் வேதாகம விளக்க உரை கொடுத்தவர்கள் பெண்கள் அப்போஸ்தலர்களாக இருக்க முடியாது என்று முடிவு செய்து யூனியாவே, ஆண்பால் பெயரில் யூனியாஸ் என்று அழைத்தார்கள். இறையியல் துஷ்பிரயோகம் கிபி நூற்றாண்டிலிருந்து ஆணாதிக்கம் நிறைந்த திருச்சபையானது பெண்களை மட்டம் தட்டி போதிக்க ஆரம்பித்தார்கள். பெயரிடப்படாத பாவியான சிறியை மகதேலேனா மரியாள் என்று போதித்து அவருடைய பெயருக்கு களங்கம் கற்பித்தார்கள். லூக்கா வசனங்கள் முதல் வரை. சமாரிய பெண்ணை ஒரு விபச்சாரியாக சித்தரித்து பெண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தினார்கள். யோவான் வசனங்கள் முதல் வரை. இடைக்கால திருச்சபையானது வேதத்திற்கு தவறான விளக்கங்கள் கொடுத்து பெண்களுக்கு குரல் வழியை நிறுத்தார்கள். திருச்சபை மன்றங்கள் ரோம பேரரசின் உதவியுடன் திருச்சபை வளர்ந்ததால் கிபியில் நிசையா, கிபியில் லவோதிக்கேயா மற்றும் கிபியில் நடைபெற்ற திருச்சபை மன்றங்களின் முடிவுபடி பெண்கள் திருச்சபையில் ஆண்களுக்கு நிகரான சம உரிமை மற்றும் அடிப்படை கௌரவத்தை இழந்தார்கள். இதனால் கிபியும் நூற்றாண்டிலிருந்து ஆண்களே திருச்சபையின் பொறுப்புகளில் டீகான்ஸ், ஆயர்கள் மற்றும் பேராயர்களாக நியமிக்கப்பட்டார்கள். பெண்கள் எப்படி ஓரம் கட்டப்பட்டார்கள்? கிரேக்க ரோமானிய கலாச்சாரத்தில் ஆண்களின் மீது பெண்கள் ஆளுகை செய்வதே. இன்றைய திருச்சபையில் பெண்களின் பங்களிப்பு குறைந்து போனது ஏன்? ஆதி திருச்சபையில் பெண்களின் பங்களிப்பின் மத்தியகால கலாச்சாரத்தில் ஆண்களின் மீது பெண்கள் ஆளுகை செய்வதை இழந்தார்கள். இதனால் கிபியும் நூற்றாண்டிலிருந்து ஆண்களே திருச்சபையின் பொறுப்புகளில் டீகான்ஸ், ஆயர்கள் மற்றும் பேராயர்களாக நியமிக்கப்பட்டார்கள். பெண்கள் எப்படி ஓரம் கட்டப்பட்டார்கள்? கிரேக்க தத்துவவாதியான அரிஸ்டாட்டில் பெண்களை ஆளுகை செய்ய இயலாது என்று கிபி திருச்சபை மன்றத்தில் முடிவு செய்யப்பட்டது. இன்று வரை ஆணாதிக்கம் நிறைந்த திருச்சபையானது பெண்களை ஏவாளுடன் ஒப்பிட்டு உலகின் எல்லா பாவத்திற்கும் பெண்களே காரணம் என்று போதித்தது. வேதாகம பெண்களை தரக்குறைவாகவே போதித்து வேதாகமத்திலும் சபை சரித்திரத்திலும் அநேக வீரதீர பெண்கள் இருந்தும் சபைகளில் ஆண்களைப் பற்றியே அதிகமாக போதித்து பெண் சாதனையாளர்களைப் பற்றி போதிக்காமல் இருட்டடிப்பு செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்றைய திருச்சபையில் பெண்கள் வேதாகம காலங்களில் இருந்து இன்று வரை பெண்களில் பலர் அரசாங்கத்தை வழிநடத்தி செல்பவர்களாக, தீர்க்கதரிசிகளாக, உயிர்காத்த மருத்துவச்சிகளாக, இராணுவ தலைவர்களாக, அப்போஸ்தலர்களாக, சுவிசேஷகர்களாக, ஆசிரியர்களாக, மிஷனரிகளாக, கன்னியாஸ்திரிகளாக, இறையியல் பண்டிதர்களாக, ஆன்மீகவாதிகளாக, ஆயர்களாக, பேராயர்களாக, கிறிஸ்தவத்தில் பல நிறுவனங்களை உருவாக்கினவர்களாக இருந்திருக்கிறார்கள். பெண்கள் சபையில் எண்ணிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் திருச்சபையின் நிர்வாக பொறுப்புகளில் ஆயர்களாக அல்லது பேராயர்களாக நியமிக்கப்படவில்லை. ஆனால் நூற்றாண்டிலிருந்து ஒரு சில சீர்திருத்த திருச்சபைகளில் பெண்கள் ஆயர்களாக, பேராயர்களாக திருச்சபையின் தலைமை பொறுப்புகளில் நியமிக்கப்படுகின்றார்கள். ஆயினும் ஆணாதிக்கம் நிறைந்த திருச்சபை தலைவர்கள் பெண்களை சமமாக அங்கீகரிப்பதில்லை. பெண்ணியம் காப்போம். பூமியில் ஆணாதிக்கம் செலுத்தும் பல அமைப்புகளில் திருச்சபையும் ஒன்றாகும். இதில் வேதாகமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பெண்களின் திறமைகளையும் தாளந்துகளையும் அங்கீகரியாமல் அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக இன்றைய திருச்சபையில் பெண்களின் பங்களிப்பு குறைந்து போனது ஏன்? ஆதி திருச்சபையில் பெண்களின் பங்களிப்பின் பாகுபாடுகளை காட்டாமல் ஆன்மீக முதிர்ச்சியையும் திறமைகளையும் அடிப்படையாக கொண்டே நியமிக்க வேண்டும். பெண்களை சமமாக மதிப்பதை நம்முடைய வீட்டில் இருந்து ஆரம்பிப்போம். நற்செய்தி பணிக்கு ஊக்கப்படுத்துவோம். திருச்சபையில் பெண்கள் இழந்த சம உரிமையையும் கண்ணியத்தையும் இந்த கால திருச்சபையானது மீட்டெடுக்க நாம் யாரும் இணைந்து செயல்பட்டு மீண்டும் உலகத்தை கலக்குவோம். பாகுபாடுகள் காட்டாமல் என்ற பகுதியை மாற்றி வைத்துள்ளேன். அவ்வசனம். இன்றைய திருச்சபையில் பெண்களின் பங்களிப்பு குறைந்து போனது ஏன்? ஆதி திருச்சபையில் பெண்களின் பங்களிப்பின் போது அவர்கள் சமமாக மதிப்பதை நம்முடைய வீட்டில் இருந்து ஆரம்பிப்போம். நற்செய்தி பணிக்கு ஊக்கப்படுத்துவோம். திருச்சபையில் பெண்கள் இழந்த சம உரிமையையும் கண்ணியத்தையும் மீட்டெடுக்க நாம் யாவரும் இணைந்து செயல்பட்டு மீண்டும் உலகத்தை கலக்குவோம். ஆதி திருச்சபையில் பெண்கள் சமத்துவம், சகோதரத்துவம், சுயமரியாதை கொடுத்து அவர்கள் வாழ்வில் நம்பிக்கை ஒளியை ஏற்படுத்தியது.
பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து ஒருவருக்கும் ஒன்றும் குறைவுபடாதவாறு பார்த்துக் கொண்டது. தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களை பராமரித்தது. அடிமைகளை சகோதரர்களாக பாவித்து கனப்படுத்தியது. பெண்களுக்கு திருச்சபையில் சம உரிமை, சுயமரியாதை கண்ணியம் கொடுத்து தலைமைத்துவ பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டது. வீட்டு திருச்சபைகள் குடும்ப உறவுகளை பலப்படுத்தி நற்செய்தி பணியை சிறப்பாக செய்தது. கிறிஸ்தவர்கள் பிற மதத்தாரிடமிருந்து நாடு, இனம், மொழி, கலாச்சாரம், உணவு, உடை போன்றவற்றில் வேறுபடாமல் அவர்களின் வாழ்க்கை முறையில் வேறுபட்டு இருந்தார்கள். ஆதி கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் போலவே திருமணம் செய்தார்கள், ஆனால் பெண் சிசு கொலையோ விவாகரத்தோ செய்யவில்லை. பவர்ட் பை டப்வர்ஸ்.